نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. வார்த்தைகளில் சிறந்தது வல்லவன் ரஹ்மானின் வார்த்தை என்றும் நடைமுறைகளில் சிறந்தது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறை என்றும் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளுக்கு பின்னால் மார்க்கத்தில் புதிதாக புகுத்தப்பட்டவைகள் கருமங்களிலே மிக மோசமானவைகள் பிதஅத்துகள், எல்லா பிதஅத்துகளும் வழிகேடுகள், எல்லா வழிகேடுகளும் மனிதனை நரகத்துக்கிட்டு செல்லும் என்று சொன்னவனாக இச்சொற்பொழிவை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரிகளே, வல்லவன் ரஹ்மானின் பேரருளால் அவனுடைய மார்க்கத்தை படிப்பதற்காக வேண்டி குர்ஆன் ஹதீஸிலிருந்து ஒரு சில விடயங்களை கற்றுக்கொள்வதற்காக வேண்டி நாமெல்லாம் இந்த இடத்திலே ஒன்று கூடியிருக்கின்றோம். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் யுரிதில்லாஹு பிஹி ஹைரன் யுஃபக்கிஹுஹு ஃபித்தீன். அல்லாஹ் யாருக்கு நலவை நாடுகின்றானோ அவனுக்கு மார்க்கத்திலே விளக்கத்தை கொடுப்பதாக சொன்னார்கள். எனவே ஒரு மனிதனோடு அல்லாஹ் இரக்கப்பட்டு விட்டால், ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் அருள் புரிய ஆரம்பித்து விட்டால், அந்த மனிதனுக்கு அல்லாஹ் செய்கின்ற மிகப்பெரிய பாக்கியம் அவனுடைய மார்க்கத்திலிருந்து குர்ஆனையும் ஹதீஸையும் படிக்கின்ற வாய்ப்பையும் வசதியையும் கொடுப்பதுதான். அந்த அடிப்படையில் இன்றைய இந்த நிகழ்ச்சியினூடாக நாங்கள் ஒரு குர்ஆன் வசனத்தை அல்லது ஒரு நபி மொழியை படிக்கிறோம், கேட்கிறோம் என்றால் அல்லாஹ் எங்களோடு இரக்கப்பட்டிருக்கின்றான், அவனுடைய கருணை பார்வையை எங்கள் மீது பார்த்திருக்கிறான் என்பதை நானும் நீங்களும் மறந்து விடாமல் உள்ளத்திலே ஆழமாக நிறுத்தி கொண்டு இந்த சந்தர்ப்பத்தை தந்த அல்லாஹுவுக்கு நன்றி செலுத்தும் முகமாக இந்த இடத்தில் என்ன சொல்லப்படுகிறது என்பதை காது தாழ்த்தி கேட்டு, சொல்லப்படக்கூடிய செய்திகள் குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் நேர்பட்டு வரக்கூடிய நிலையில் முடியுமான அளவு எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் அமுல்படுத்தி, நாங்கள் எவற்றையெல்லாம் வாழ்க்கையிலே அமுல்படுத்துகின்றோமோ அவைகளை அடுத்த சகோதர சகோதரிகளுக்கு எடுத்து சொல்லி கொடுக்கின்ற நல்ல மனிதர்களாக வாழ்ந்து நல்லவர்களாக மரணிக்க முயற்சி செய்ய வேண்டும். அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரிகளே, பெண்மணிகள் என்று சொல்லுகின்ற பொழுது உலகத்தில் பெண்களுக்கு வாழ்க்கையை எடுத்து கொடுத்த மார்க்கம் இஸ்லாம். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் அல்லாஹுடைய கட்டளையை எடுத்துக்கொண்டு வந்து இஸ்லாத்தை பிரச்சாரம் செய்கின்ற அந்த சமூகத்திலே பெண்களுக்கு இருந்த அந்தஸ்து என்ன என்றால், அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்கிறான், வஇதா புஷ்ஷிர அஹதுஹும் பில் உன்ஸா வல்ல வஜ்ஹுஹு முஸ்வத்தன் வஹுவ கதீம். அந்த சமூகத்தில் இருக்கிற ஒரு ஆண்மகனை பார்த்து
உங்களுக்கு ஒரு பெண் பிள்ளை பிறந்திருக்கிறது என்று சொன்னால் அவருடைய முகம் கருத்து விடும், அவர் கோபத்துக்குரிய மனிதராக மாறிவிடுவார். யதவாரா மினல் கௌமி மின் சூஇ மா புஷ்ஷிர பிஹ், உங்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறக்கப் போகிறது, பிறந்திருக்கிறது என்ற செய்தி சொல்லப்பட்டதன் கேவலத்தின் காரணமாக சமூகத்திலிருந்து தலைமறைவாகி வாழ ஆரம்பித்து விடுவார். இந்த பிள்ளையை உயிரோடு புதைத்து விடுவோமா அல்லது கேவலத்தை சுமந்து கொண்டு வாழ வைப்போமா என்று யோசிப்பாராம். இதுதான் அல் குர்ஆன் இறங்கக்கூடிய காலத்தில் அந்த முஷ்ரிக் மக்கா சமூகத்திடத்தில் பெண்களுக்கு இருந்த இடம். அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரிகளே, இஸ்லாம் இந்த உலகத்துக்கு வந்து செய்த மிகப்பெரிய பணிகளில் ஒன்றுதான் பெண்களுக்கு வாழ்க்கை கொடுத்தது. பெண்களை பராமரித்து ஒழுக்கமுள்ள அறிவுள்ள பெண்களாக வளர்த்து அந்த பெண்களுக்கு நல்லதோர் கணவனையும் திருமணம் முடித்து கொடுத்தால் ஒரு ஆண்மகன் சுவனம் நுழைவதற்கு அந்த பெண் பிள்ளைகளின் வளர்ப்பே போதுமானது. இந்த உலகத்தில் சொத்துக்களிலெல்லாம் சிறந்த சொத்து எது? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அத்துன்யா மதா, இந்த உலகம் என்பது மனிதன் இன்பம் அனுபவிக்க கூடியதாக இருக்கிறது. உலகத்தில் எதை கண்டாலும் அனுபவிக்கணும், பயன்படுத்தணும், அனுபவிக்கணும், பயன்படுத்தணும். இதுதான் உலகம். வகைரு மதாஇ துன்யா அல் மர்அத்து ஸாலிஹா, இந்த உலகத்தில் ஒரு ஆண்மகனுக்கு கிடைக்கின்ற உலக இன்பங்களிலெல்லாம் மிகச்சிறந்தது ஒரு நல்ல சாலிஹான மனைவி என்றார்கள். ஏன்? இஸ்லாம் பெண்களுக்கு கொடுத்த இடம். உலகத்தில் சில பணக்காரர்கள் இருப்பாங்க, அது உங்களோட குடும்பங்களையும் பார்க்கலாம். என்னதான் சொத்து செல்வம் இருந்தாலும், என்னதான் காணி பூமி இருந்தாலும், என்னதான் வாகன வசதி இருந்தாலும் வாழ்க்கையில் நிம்மதி இல்லைண்டுவாங்க பல பேர். என்னப்பா சொத்து இருக்குது, செல்வம் இருக்குது, எல்லாம் இருந்து ஏன் நிம்மதி இல்லை? வீட்டுக்கு வந்தது சரியில்லைண்டுவாங்க. அர்த்தம் என்ன? ஒரு பெண்மணி சாலிஹானவளாக நல்லவளாக ஒரு ஆண்மகனுக்கு கிடைக்கவில்லை என்றால் அவனுக்கு உலகத்தில் என்னதான் இன்பம் இருந்தாலும் சந்தோஷம் இருக்காது. அப்படியானால் இந்த உலகத்தின் உச்சகட்ட இன்பம், சந்தோஷம், மகிழ்ச்சியை இஸ்லாம் எங்கே வைத்திருக்கிறது? ஒரு பெண்ணுக்குள் மறைத்து வைத்திருக்கிறது என்றால் பெண்ணை கண்ணியப்படுத்திய மார்க்கம் எது? இஸ்லாம். பெண்ணுக்கு வாழ்வுரிமையை கொடுத்த மார்க்கம் எது? இஸ்லாம். இன்றைக்கு உலகம் கிறிஸ்துக்கு பின் 2000 வருடத்தை தாண்டி போய்கொண்டிருக்கிற காலத்தில் தான் உலகம் பெண்ணுரிமையை பற்றி பேசுகிறது. அப்படித்தானே? பஸ்ஸில் ஏறினா போஸ்டர் ஒட்டி வச்சிருக்கிறாங்க, பெண்களுக்கு முதலிடம் கொடுப்போம், பெண்களின் உரிமையை பாதுகாப்போம். அப்படித்தானே? இஸ்லாம் இந்த உலகத்திலே கால் பதித்த நாளிலிருந்து சொன்னது என்ன? அர் ரிஜாலு கவ்வாமூன அலன் நிசா, ஆண்கள் தான் பெண்களை நிர்வகிப்பவர்கள். இது அடிமைத்தனம் என்று பேசினார்கள். இல்லை, ஒவ்வொரு பெண்ணும் ஒரு ஆண் துணையோடு செல்வது மதிப்பா அவமதிப்பா? ஜனாதிபதி வாராரு, தனிய வருவாரா? படை சூழ வருவார், அதுதான் அவருக்கு மதிப்பு. ஒரு அமைச்சர் ஊருக்கு வாராரு, மொட்டையா வந்தா இவன் யாரப்பான்ட்டு போயிடுவாங்க. வரக்கோல 2 பொடிகார்டோட, முன்னால் ஒரு பைக்கு, பின்னால் 2 வாகனம் வந்தால் தான் ஆட்சியாளர் வாராரு, பிரதமர் வாராரு, மந்திரி வாராரு, மதிப்பொன்று இருக்கும். உலகத்தில் பாதுகாப்பு வைத்துக்கொண்டு நடமாடுவது மனிதனுக்கு மதிப்பு. இஸ்லாம் சொன்னது, பெண்ணே நீ பெருமதியானவள், தனிய சுத்தாதே, திருடர்கள் திருடி விடுவார்கள், உனக்கு ஒரு பாதுகாவலனை வைத்துக்கொள். யாரை வைக்கிற? இதான் பிரச்சனை. யாரை வைக்கிற? கண்டவர் நின்றவர்களையெல்லாம் வைக்க இயலாது. இதுக்குத்தான் இஸ்லாம் சொல்லிச்சது, பெண்ணுக்கு ஒரு பொறுப்புதாரி இருக்க வேண்டும். வழி அது வாப்பால இருந்து ஆரம்பிச்சு, வாப்பா இல்லைண்டா வாப்பாட நானா தம்பி சாச்சா பெரியப்பாக்கு வந்து, நானா தம்பின்ற உறவுக்கு வந்து, திருமணம் முடித்த பிறகு கணவன் என்ற
பொறுப்புக்கு வந்து, கணவன் திடீரென்று மரணித்து விட்டாலோ தலாக்கு சொல்லி விட்டாலோ ஆண் பிள்ளைகளோட பொறுப்புக்கு வந்து, அல்லது மருமகன் மஹரம், எந்த கட்டத்திலையும் ஒரு பெண்மணி தனியே இருக்கக்கூடாது. ஏன்? அடிமைத்தனம் பேசினாங்க. அடிமைத்தனம் அல்ல. உங்களோட வீட்டில் மாணிக்க கல் இருக்கு, ஒரு லோடு கருங்கல், பிளொக் கல், செங்கல் இருக்கு. எங்க கொட்டுவீங்க? செங்கல்ல ரோட் நடுவ கொட்டி வைப்பீங்க. ஏன்? ஒத்தனும் புறக்க மாட்டான். மாணிக்க கல் உங்களோட மாப்பிள்ளைக்கும் தெரியாத இடத்துல ஒளிச்சு வைப்பீங்க. ஏன்? அதில் பொறுமதி உங்களுக்கு தெரியும். மூடுங்கோ, மறைங்கோ, பாதுகாப்பாவைங்கோண்டா கேவலம் அல்ல, அது ஒரு சொத்து. எனவே இந்த பெண் சமூகத்தை இஸ்லாம் மதிப்பாக உலகத்தில் வாழ வைத்தது. இந்த மேற்கத்திய கலாச்சாரம் ஆண்களிடத்தில் இருக்கிற ஆசைகளுக்கும் மோகங்களுக்கும் அந்த பெண்களை அடிமைப்படுத்தியது. காணுகிற இடத்திலெல்லாம் பெண்களை வைத்து கற்பனை செய்ய ஆரம்பித்தார்கள், இன்பம் அனுபவிக்க ஆரம்பித்தார்கள். கண்ணாலும் இன்பம், காதாலும் இன்பம், உள்ளத்தாலும் இன்பம், உடலாலும் இன்பம் அடைய ஆரம்பித்தார்கள். அதற்கு என்ன செய்யணும்? முதலாவது இஸ்லாம் வச்சிருக்கிற வரம்பெல்லாம் கலட்டணும். கலட்டினாதான் பாடசாலைக்கு போனால் 10 ஆண்களோடு ஒரு 5 டீச்சர்ஸ்மார் லேடிஸ் இருந்தால் அந்த சேர்மாருக்கு நேர காலம் போகிறதும் விளங்காது. இது எங்கட சமூகத்துக்கு விளங்குறல்ல. ஒரு கம்பெனி, ஒரு ஃபேக்ட்ரி, 100 ஆண்களுக்கு மத்தியில் ஒரு 50 பெண்கள். எதுக்கு? வேலைக்கா? இந்த உலகத்தை பெரட்டுவாங்க ஆண்கள், எதுக்கு பெண்கள்? நினைக்கிறாங்க வேலைக்கு தான் எடுக்கிறாங்கண்டு. இல்லை, தெரியாதவங்க வேலைக்கு எடுக்கிற ஐக்கும். உலகம் எதற்கு கொண்டு வந்தது? இந்த ஆண்கள் வேலை செஞ்சு மாற்றப்படுறதெல்லாம் இதை பார்த்து பார்த்து அவங்களோட பேச்சை கேட்டு கேட்டு குறைச்சிக்கலணும். ஒரு ஆபாச பொருளாக இந்த பெண்களை உலகத்துக்கு கொடுத்தார்கள். அதுக்கு என்ன செய்யணும்? பெண்களுடைய பாதுகாப்பு வட்டாரத்தை கலட்ட வேண்டும். அப்ப அர்த்தம் என்ன? பெண்கள் தனியே போறவளா தனியே வாரவளா ஐக்கணும். பெண்களுடைய ஆடை ஆண்களுடைய கண்ணுக்கு தடை, அதை குறைக்கணும். அப்பதான் கண்ணால இன்பம். பெண்களின் குரல் இஸ்லாம் என்ன சொல்கிறது? ஃபலா தக்தஅன பில் கவுல், நீங்கள் வளைந்து குலைந்து நெளிந்து பேச வேண்டாம். ஃபயத்துமஅ அல்லதி ஃபீ கல்பிஹி மரத், உள்ளத்தில் நோயுள்ளவன் இனிமையான குரலை கேட்கும் பொழுது ஆசை கொள்வான். என்ன செய்யணும்? பெண்கள் உரிமை பேச வேண்டும். அவள் மைக்கு பிடிச்சி பாட்டு படிக்கணும், மேடை ஏறி பேசணும், மஜ்லிஸ் குழு குழுண்டு கலகலாண்டு ஈக்கணும். அப்படித்தானே? ஏன்? காதால் பெண்களை ரசித்தான், கண்ணால் பெண்களை ரசித்தான், உள்ளத்தால் பெண்களை ரசித்தான். விபச்சாரம் பலவந்தப்படுத்தினா தான் கூடாது, விரும்பி விபச்சாரம் செஞ்சா கூடும். உடலாலும் அனுபவித்தான். இஸ்லாம் இதற்கெல்லாம் ஒரு பாதுகாப்பு வட்டாரத்தை ஏற்படுத்தி பெண் சமூகத்தின் புனிதத்தன்மையை பாதுகாத்தது. ஆனா இஸ்லாத்தின் பெருமதியை விளங்காத எங்களுடைய சமூகம் பல சந்தர்ப்பத்திலும் எதுக்கு ட்ரை பண்றாங்கண்டா, இஸ்லாமிய கலாச்சாரத்தை விட்டு விட்டு அதற்கு வெளியே போக ஆரம்பிக்கிறார்கள். இஸ்லாம் கொடுத்திருக்கிற வரம்பை தாண்டி போக ஆரம்பிக்கிறார்கள். அன்பார்ந்த தாய்மார்களே, நான் ஏன் இந்த முன்னுரை உங்களுக்கு சொல்றேன்டா, இஸ்லாம் பெண்களுக்கு கொடுத்த பெருமதி என்னன்றத எப்பொழுதும் விளங்குங்க. இந்த உலகத்தில் வாழ்வு உரிமையை பெற்றுத்தந்த மார்க்கம் இஸ்லாம், பெண்களுக்கு பாதுகாப்பு வழங்கிய மார்க்கம் இஸ்லாம், பெண்களின் பெருமதியை பாதுகாத்த மார்க்கம் இஸ்லாம், பெண்களுக்குள்ள எல்லா உரிமைகளையும் கொடுத்த மார்க்கம் இஸ்லாம். இதை விளங்கினாத்தான் இஸ்லாமிய கலாச்சாரத்தோடு கட்டுக்கோப்போடு வாழலாம். இன்னைக்கு பெண்கள் என்ன ஆசைப்படுறாங்க? நாங்களும் சம்பாதிக்கணும், நாங்களும் இஸ்லாம் பெண்கள் சம்பாதிக்க கூடாதுன்னு எங்கேயும் சொல்லல. ஆண்களுக்கு போன்ற பெண்களுக்கும் பொருளாதார உரிமை இருக்கிறது. இஸ்லாமிய வரம்புக்குள் இருந்து உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையானதை உழைக்கலாம். ஆனால்
உழைத்து கொடுப்பது உங்களுடைய கடமை அல்ல. உங்களோட புள்ள குட்டிக்கு தின்ன கொடுத்து வளர்க்கிறது உங்களோட கடமை அல்ல. வளர்த்தா நன்மை, வளர்க்கிறது கடமை அல்ல. கடமைக்கும் உரிமைக்கும் இடையில் உள்ள வித்தியாசத்தை விளங்குங்க. நீங்க சம்பாதிக்க போகல, அல்லாஹ் உங்களை குற்றம் பிடிக்க மாட்டான். ஆனா உங்களோட கணவன்மார் சம்பாதிக்க போகாட்டி அல்லாஹ் குற்றம் பிடிப்பான். ஏன்? புள்ள குட்டிக்கு தின்ன கொடுக்கணும், மனைவிக்கு தின்ன கொடுக்கணும். உங்கள்கிட்ட அந்த கேள்வி இல்லை. இப்ப எனக்கிட்ட ஒருத்தர் வாராரு, வந்து சொல்றாரு, நீங்க உங்களோட வீட்டில் சும்மா இருங்க, நாங்கள் மாதம் ஒரு 1,00,000 சம்பளம் தாரோம், போகிறதுக்கு வாரத்துக்கு வாகனம் ஒன்றும் தாரோம், பெருநாளைக்கெல்லாம் உடுப்பெல்லாம் சும்மா உங்களோட ஊடு வேடி தேடி வருமுண்டா இவர் என்னை அடிமைப்படுத்த பார்க்கிறார். அப்படியா சொல்லுவேன்? அல்ஹம்துலில்லாஹ், என்ன நிம்மதி, என்ன சந்தோஷம். ஏ சும்மா திண்டு முடிச்சிட்டு சந்தோஷமா வாழலாம். இஸ்லாம் சொல்லுது, பெண்ணே உனக்கு செலவழிப்பது உன்னுடைய கணவனின் கடமை, உன்னுடைய ஆண் பொறுப்புதாரியின் கடமைண்டா இது உரிமையை பறித்தலா, அடிமைப்படுத்தலா, அல்லது சுதந்திரமான வாழ்க்கையை கொடுப்பதா? நாட்டு ஜனாதிபதி சம்பாதிக்க போறாரா, அல்லது கவர்மெண்ட் பணத்திலிருந்து சம்பளம் போகுதா? கவர்மெண்ட் பணத்திலிருந்து சம்பளம் போகும், அமைச்சருமாருக்கு போகும், பெட்ரோல் அடிக்கிறதுன்னு தனி போகும். அப்ப இதெல்லாம் உரிமையை பறித்தலா? இல்ல. உங்களுக்கு தர வேண்டியதை சரியா தந்தாதான் நடக்க வேண்டிய வேலை சரியா நடக்கும். நான் ஏன் இதை சொல்கிறேன்டா, இதை விளங்காத பெண்மணிகள் தான் ரோட்டுக்கிறங்க ரெடி ஆகுறாங்க, தனிய சுத்த ரெடி ஆகுறாங்க, பட்டம் பதவிண்டு உலகத்தை சுத்த ரெடியாவி இஸ்லாமிய கலாச்சாரத்தை குழி தோண்டி புதைச்சிட்டு மாற்று மத கலாச்சாரங்களை எல்லாம் பின்பற்றி நடக்க ஆரம்பிக்கிறாங்க. காரணம் என்ன தெரியுமா? அவங்க நினைக்கிறாங்க இஸ்லாம் ஏதோ பிற்போக்கு மதம். இல்லை தாய்மார்களே, சகோதரிகளே, இல்லை. எனவே இஸ்லாத்திர பெருமதியை உள்ளத்தில் வச்சுக்கிட்டு இஸ்லாமிய கலாச்சாரம் என்ன, இன்றைக்கு எங்கட அந்த இஸ்லாமிய கலாச்சாரத்துக்கு எதிராக எப்படிப்பட்ட கலாச்சாரங்கள் எங்களுக்குள் புகுந்திருக்கிறது. பெண்களை பத்தி நான் சுருக்கமா உங்களுக்கு சொன்னேன். பெண்களை சுற்றி இஸ்லாம் போட்டிருக்கிற வரம்பு. அல்லாஹ் என்ன சொல்கிறான்? வமை யப்தகி கைரல் இஸ்லாமி தீனன், இஸ்லாத்தை விட்டு வேறொரு கலாச்சாரத்தை பின்பற்றி நடக்க ஆரம்பித்தால் ஃபலன் யுக்பல மின், அவரிடத்திலிருந்து அது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. வஹுவ ஃபில் ஆகிரத்தி மினல் ஹாசிரீன், அவர் மறுமை நாளையில் நஷ்டவாளிகளோடு இருப்பார் என்று இஸ்லாம் சொல்கிறது. என்ன? இஸ்லாம் இதுதான் என்று கொடுத்த பிறகு இஸ்லாம் சரி வராது என்று வேறொன்றை எடுத்தால், இஸ்லாம் காட்டி தராத ஒன்றை எடுத்தால் அவன்கிட்ட இருந்து என்ன நலவு செஞ்சாலும் ஏற்றுக்கொள்ளப்படவும் மாட்டாது, மறுமையில் அவர் நஷ்டவாளியில சேருவார். உதாரணத்துக்கு சொல்றேன் உங்களுக்கு. இஸ்லாம் சொல்லுகிறது, ஒரு ஈமானிய பெண்மணி பயணம் போகக்கூடாதுன்னு சொல்லிச்சா? பயணமே போப்படா, ஊட்டோடைக்கணும் அப்படி சொல்லிச்சா? இல்லை. என்ன சொல்லிச்சது இஸ்லாம்? ஒரு ஆண் துணையோடு போ, மஹரமியத்தான துணையோடு கணவனோடு போ, அப்படித்தானே? இன்றைக்கு நாங்கள் என்ன விரும்புகிறோம்? படிக்கணும், பட்டதாரி ஆகணும். அதுக்கு என்ன பண்றோம்? இந்த மேல் மாகாணத்தில் இருந்து தென் மாகாணத்துக்கு ஒரு பெண்மணி படிக்க போகிறாள், கிழக்கு மாகாணத்துக்கு படிக்க போகிறாள், யூனிவர்சிட்டி வடக்குக்கு படிக்க போகிறாள். என்ன ஆசை வந்துச்சுது? படிக்கணும், பட்டதாரி. இஸ்லாம் தடுத்துச்சா? தடுக்கல்ல. ஆனால் இஸ்லாம் சொன்னது என்ன? நீ பயணம் போக வேண்டுமா, ஒரு ஆண் துணையை வைத்துக்கொள். எங்களுக்கு இந்த ஆண் துணையை வச்சுக்கிட்டு போறது டிஸ்டர்ப் மாதிரி. அதுக்கு என்ன பண்ணும்? இன்றைக்கு தான் பாதுகாப்பு கூடி இருக்குதே, உலகம் எல்லாத்தையும் பெண்களுக்கு தந்திக்க, ஏன் நாங்க போப்படா படிக்கப்படா? இஸ்லாத்தை தூக்கி வீசினோம், தனிமையில் பயணம் போய் படிக்க ஆரம்பித்தோம். நீங்க படிச்சு என்ன நலவு செஞ்சாலும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். ஏன்? இஸ்லாமிய வரம்பை தூக்கி எறிந்து விட்டு பட்டம் பதவிக்காக செல்ல ஆரம்பித்தோம். நடக்குதா இல்லையா? இன்றைக்கு யார கலாச்சாரம் இது? யார கலாச்சாரம்? இஸ்லாமிய கலாச்சாரம். ஒரு பெண்மணி ஆண் துணையோடு. இது என்ன படிக்க? என்ன நீங்க யூனிவர்சிட்டிக்கு போறது மட்டும் பேசுறீங்க? யூனிவர்சிட்டிக்கும் படிக்க போறது மட்டுமல்ல, ஜொப்புக்கு போறது மட்டுமல்ல, ஹஜ்ஜிக்கு போறதாக இருந்தாலும் உம்ராவுக்கு போறதாக இருந்தாலும் ரூல்ஸ் என்ன? ஹஜ்ஜி
இஸ்லாத்தின் 50 கடமைகளுள் மிக பெருமதியானதும் லட்சக்கணக்கு பணம் செலவழித்து செய்கிற ஒரு இபாதத் ஹஜ். அதுக்கு கூட ஒரு பெண்மணி தனியா போக இயலாது. உம்ரா பெரிய இபாதத், லட்சம் செலவழிக்கணும், தனிய புகையலா. இதுக்கே இது ரூல்ஸ் என்றால் உலக விடயங்களுக்கு போனோம் படிக்க. ஸ்கூல்ல வருஷத்துக்கு ஒருக்கா ட்ரிப் போகுமே, கல்வி சுற்றுலா. என்ன பேரு? கல்வி சுற்றுலா. என்ன எல்லா புள்ளகளும் போக்கல, எனக்கு மட்டும் போகாமேலுமா? அப்படித்தானே பொம்பளை புள்ளகள் பேசுற உம்மமாரோட. இல்லை, எல்லாரும் போறாங்க, நானும் போகணும். பாருங்கள், இஸ்லாம் சொன்னது, இஸ்லாத்தை விட்டு விட்டு வேறொரு கலாச்சாரத்தை தூக்கினால் அல்லாஹ் அவற்றிலிருந்து ஏற்றுக்கொள்ள மாட்டான். நீங்க போறீங்க ஸ்கூல் ட்ரிப்பு, பாதுகாவலர் யாரு? பிரின்சிபலும் சேரும். அவங்க மனுஷன் இல்லையே, மலக்கே. உங்களோட மகளை பார்த்து ஆசைப்பட மாட்டாரு, உங்களோட மகளோட பேச்சை பார்த்து அவர் கவர்ச்சி கொள்ள மாட்டாரு, உங்களோட மகள் முன்னால நடந்து போனா அந்த நடையை பார்த்து ரசிக்க மாட்டார், மலக். அப்படியா? யாரை நம்பி அனுப்புறோம்? என்ன உத்தரவாதத்தில் அனுப்புறோம்? அங்க பயணம் போயிருந்து கொண்டு தர்மம் செய்யறா உங்களோட மகள். மாஷா அல்லாஹ். அப்படித்தானே நாங்க. அல்லாஹ் என்ன சொல்ற? இஸ்லாத்தை தூக்கி எறிந்து விட்டு என்னதான் நல்லது செய்தாலும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். நீங்க போற பயணமே ஹராம், அதுல வேற என்ன தர்மம்? விளங்குதா உங்களுக்கு? எதை விட்டு விட்டு எதை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம்? இஸ்லாம் அழகு. அவங்கள ட்ரிப் போக வானம்டெல்லாம் சொல்லல, ரூல்ஸ். இஸ்லாம் சொன்னது வாப்பாவை கூட்டிக்கிட்டு வா, நானாவை கூட்டிக்கிட்டு வா, ஹலாஸ் ட்ரிப் போகலாம். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, படிக்கின்ற வயதில் இருக்கின்ற இஸ்லாமிய மாணவிகளே, இஸ்லாத்திர பெருமதியை விளங்குங்க. இல்லை என்றால் இஸ்லாம் அடக்குமுறையாக விளங்கும், மேற்கத்திய கலாச்சாரம் எங்களுக்கு நாகரீகமாக விளங்கும். இஸ்லாத்தை குழி தோண்டி புதைத்து விட்டு வழிகேடர்களுக்கு பின்னாலும் உண்மையில் நாகரீகம் என்ற போர்வையில் அநாகரீகத்தை போதிப்பவர்களுக்கு பின்னாலும் போக வேண்டிய மோசமான நிலை வரும். அல்லாஹ் என்ன சொல்கிறான்? ஃபலா தபர்ரஜ்ன தபர்ருஜல் ஜாஹிலியத்தில் ஊலா. ஜாஹிலிய கால பெண்மணிகள் சுற்றித் திரிந்ததை போன்று நீங்களும் சுற்றித் திரிய வேண்டாம். வெளியே போகவானெல்லாம் இஸ்லாம் சொல்லல. இஸ்லாம் சொன்னது ஜாஹிலிய கால பெண்மணிகள் போனது மாதிரி போக வேண்டாம். ஆண் துணை இல்லாம போறது, ஆண் துணை இல்லாம போறது, அதுல ஒரு காரணம். இன்றைக்கு எங்களுக்கு எது எது விருப்பமா விளங்குது? படிப்புக்காக, பட்டத்துக்காக தனிமையில் பயணம் போக வேண்டும், சுற்றுலா பயணத்துக்காக தனிமையில் பயணம் போக வேண்டும். இஸ்லாம் சொன்னது ஹராம். ஒரு ஈமானிய பெண்மணி போக மாட்டார். லா துசாஃபிரன் இம்ரஅத்துன் துமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர். அல்லாஹ்வையும் மறுமையை நம்புகின்ற ஒரு ஈமானிய பெண்மணி போக மாட்டான்டாங்க ரசூலுல்லாஹ். அப்பதான் ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டாங்க ஒரு சஹாபி, அல்லாஹ்வின் தூதரே, என்னுடைய பெயர் இன்னென்ன யுத்தங்களுக்கெல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது, ஏண்ட மனைவி ஹஜ்ஜிக்கு போய் கொண்டிருக்கிறாள். அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னாங்க? நீங்க ஹஜ்ஜிக்கு போக தேவையில்ல, இந்த ஜிஹாதுக்கு போக தேவையில்ல, நீங்க போய் உங்களோட மனைவிக்கு பாதுகாவலனாயிருங்கன்னு அனுப்பினாங்க. அல்லாஹு அக்பர். மக்கா யாரோட ஊருங்க? ஆயிஷா நாயிட ஊரே. ஆயிஷா நாய் பிறந்து வளர்ந்து சுற்றி திரிஞ்சதெல்லாம் மக்கா உள்ளுக்கு தான். ரசூலுல்லாவோட ஹஜ்ஜிக்கு வந்தாங்க. மாதவிடாய் வந்தது, உம்ரா செய்ய கிடைக்கல. திரும்பி போகும் பொழுது அழுதாங்க. இந்த வரலாறு படிச்சிருக்கிறீங்க தானே? ரசூல்லா கேட்டாங்க, ஏம்மா ஆயிஷா அழுகிறீங்க? அல்லாஹ்வின் தூதரே, ஹஜ்ஜிக்கு வந்த எல்லாரும் ஹஜ்ஜு உம்ராவோட போறாங்க, எனக்கு உம்ரா செய்ய கிடைக்கல. அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னாங்க? அந்த இடத்துல இருந்து தான் சொன்னாங்க, நீங்க இந்த இடத்துல இஹ்ராம் அணிஞ்சி கொண்டு போய் உம்ராவை முடிச்சிட்டு வாங்க. அந்த இடத்துக்கு தான் மஸ்ஜிது ஆயிஷாண்டுவாங்க. தனியவா அனுப்பினாங்க ரசூலுல்லாஹ்? இல்லை. யாரோட அனுப்பினாங்க? அவங்களோட சகோதரர் அப்துர் ரஹ்மான் இப்னு அபீ பக்கர் அணைச்சி, உங்களோட சகோதரியை கூட்டி கொண்டு போய் உம்ரா கடமையை முடிச்சிட்டு வாங்கன்னு அனுப்பி. அல்லாஹு அக்பர். என்ன மார்க்கம் இஸ்லாம்! இன்னைக்கு எங்களுக்கு இந்த இஸ்லாமிய வழிகாட்டல் கஷ்டமா விளங்குது, பாரமா விளங்குது. அதை தூக்கி வீசிட்டு நாம் பட்டம் எடுக்கணும், படிப்புக்கு போகணும், என்ன செய்கிறோம்? தனிமையிலே சுற்றி திரிய ஆரம்பிக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, பெண் பிள்ளைகளை இஸ்லாமிய வரம்புக்குள் படிக்க வைப்பது பிழை அல்ல. இஸ்லாத்தை குழி தோண்டி புதைத்து விட்டு படிக்க வைக்கக்கூடாது. டாக்டர் ஆக்கணும், ஆக்குங்க, பிரச்சனையே இல்லை.
ஒரு தாதியாக்கணும், ஆக்குங்க, பிரச்சனையே இல்லை. ஏன் முஸ்லீம்களுக்குன்னு ஒரு பிரச்சனை வந்து அவங்க தான் டாக்டராக இருந்து சேவை புரியணும், அவங்க தான் தாதிமார் வேலை செய்யணும், பிரச்சனை இல்லை. ஆனால் என்ன நடக்கிறது? இஸ்லாமிய பெண்மணிகள் அங்கே படிக்கிறோம் என்ற போர்வையில் பல அந்நிய ஆண்களோடு சேர்ந்து ஹராமான வழியில் தொழில் புரிய வேண்டிய நிலைமை ஏற்படுகிறது. பல அந்நிய ஆண்களோடு தனித்திருக்க வேண்டிய நிலைமை ஏற்படுகிறது. ஹாஸ்பிட்டலுக்கு போனால் பார்ப்பீங்க, ஒரு டாக்டர் வருவார், ஒரு முஸ்லீம் புள்ள எந்த மஹரமியத்தான துணையும் இல்லை, அந்த டாக்டரோட இருந்து கொண்டு வேலை பண்ணுவான். ஒரு ஆஃபீஸுக்கு இருந்து கொண்டு தனியாக இன்னொரு ஆண் டாக்டரோட இருந்து வேலை பார்த்து கொண்டு இப்பா நடக்குதா? டீச்சர் ஆகணும், சமூகத்தில் படித்து கொடுக்கணும், கடமை அல்ல. ஏதோ சமூகத்தில் படித்தவங்களை உருவாக்கணும்னு ஒரு பெண்மணி என்னங்க செய்யணும்? சமூகத்தில் படித்தவர்களை உருவாக்க வேண்டும். ஒரு பெண்மணி என்ன செய்யணும் சொல்லுங்க பார்க்க? என்ன செய்யணும்? ஸ்கூல் கட்டி உருவாக்கணுமா? என்ன செய்யணும்? உங்களுடைய வீட்டுக்குள் வளருகின்ற பிள்ளைகளை நீங்கள் உருவாக்கினால் அவன் எதிர்காலத்தில் அவன்தான் டாக்டர், அவன்தான் இன்ஜினியர், அவன்தான் லோயர். ஈமானையும் இஸ்லாத்தையும் மட்டும் கொடுத்தா சரி. இதை செய்ய ரெடி இல்லை, ஊர் உலகத்துக்கு போய் படிச்சு கொடுக்க போறோம். என்ன நடக்குது? நாங்க ஊர்ல உள்ள 10 பிள்ளைகளை டாக்டராக்க, இன்ஜினியராக்க போய் ஸ்கூலுக்கு போனா விளங்கும். இப்படி ஒரு டேபிள்ல இந்த பக்கம் ஒரு டீச்சரு, ஒரு ஆசிரியை, இந்த பக்கம் ஒரு ஆசிரியர் உட்கார்ந்து டிஸ்கஷன் போகுது. டீச்சரு இது ஹலாலான்னு கேட்டு பாருங்க. நாங்க ஸ்கூல் விஷயம் ஸ்கூல்ல பெரட்ட போறோம். நாங்க இஸ்லாமிய கலாச்சாரத்தை தூக்கி எறிந்தோம். இஸ்லாம் என்ன சொன்னது? லா யஹ்லுவன்ன இம்ரஅத்துன் லா யஹ்லுவன்ன ரஜுலுன் பிம்ரஅத்தின் இல்லா மஅதி மஹ்ரமின். ஒரு ஆண் ஒரு அந்நிய பெண்ணோடு மஹ்ரமியத்தான உறவு இல்லாமல் தனித்திருக்க கூடாது. ஆபீஸுக்கு போனா பிரின்சிபல் ஆண், வைஸ் பிரின்சிபல் பெண், 2 பேரும் தனி இருந்து டிஸ்கஸ் போகுது. இஸ்லாம் சொன்னது என்ன? எங்கிருந்து சமூகத்தை உருவாக்கணுமோ அங்கிருந்து ஹராத்தை செஞ்சு மார்க்கத்துக்கு முரணானதை செஞ்சா அங்கிருந்து நல்ல ரிசல்ட் வருமா? ரிசல்ட் O லெவல், A லெவல், 9A 8B எல்லாம் வரும். சமூகத்துக்கு தேவையானது வராது. ஏன்? அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை புறக்கணிச்சிட்டு என்னதான் நலவு செஞ்சாலும் நடக்குதா இல்லையா? அல்லாஹ்வை பயந்து கேளுங்க. ஏன் நான் இந்த இடத்துக்கு போகணும்? என்னை இஸ்லாம் கண்ணியப்படுத்தினது போதாதா? ஏண்ட வீட்டுக்குள் இருந்து மார்க்கத்தை சுமந்த அல்லாஹுவை பயந்த ஒரு டாக்டரை உருவாக்க முயற்சி செய்வோமே. படிக்க அனுப்பணும். யூனிவர்சிட்டி கேட் வரைக்கும் கூட்டிக் கொண்டு போய் விடுவோம். விட்ட உடனே கையோடு கூட்டிக்கிட்டு வருவோம். ஏழுமா படிங்க. இல்லைண்டா ஏன் நீ டாக்டரை உருவாக்கவில்லை அல்லாஹ் உங்கள்கிட்ட கேள்வி கேட்க போறானா? நீ ஏன் லோயரை உருவாக்கவில்லை என்று கேட்க போறானா? அல்லாஹ் கேள்வி கேட்காததுக்கு ஏன் நீங்க ரெடி ஆகணும்? எனவே அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை குழி தோண்டி புதைச்சிட்டு சமூகத்துக்கு சேவை செய்ய தேவையில்லை. ஆனா இன்றைக்கு என்ன நடக்குது? இந்த இஸ்லாமிய கலாச்சாரத்தை விட்டு விட்டு ஏன் நாங்கள் மாற்று மத கலாச்சாரத்தை நோக்கி போகிறோம்? சில நேரம் சில இடங்களுக்கு போய் எங்களோட பெண்மணிகள் மார்க்க வரம்ப மீறதை பார்த்து சரி கவலையா இருக்கு. 2 நாளைக்கு முன்னால சுபகுல வந்து இறங்குறோம். வந்து இறங்கக்கோலையே ஒரு பஸ் வேகமா போக ரெடி ஆகுது. ஒரு பெண்மணி வந்து இஸ்லாமிய ஆடையோடு ஏறுறா. முன்னுக்கு ஒரு ஆண், ஃபுட்பால்ல நிறைஞ்சிக்க ஆட்கள். இந்த நெருக்கத்திற்கு ஒரு பெண்மணி போகணுமா? ஆண் போகலாம். ஏன்? இந்த நாட்டோட கலாச்சாரத்துக்கு ஆண் போகத்தான் வேணும். ஏன்? ஆண் சம்பாதிக்கணும், குடும்பத்தை பார்க்கணும், அவனுக்கு கடமை உண்டு. பெண்களுக்கு கடமை இல்லைன்னு வரும் பொழுது நீங்க ஏன் உங்களை கஷ்டப்படுத்தி கொள்ளணும்? ஏன் மாற்று மத கலாச்சாரத்தை ஆணும் பெண்ணும் உரச பயணம் போறது? நாங்க போவோம் சம்பாதிக்கிறதுக்கு. ஒரு பெண்மணி வந்து உரசினா நாங்க குற்றவாளி அல்ல. ஏன்? சம்பாதிச்சு தான் ஆகணும். ஆனா அதை விட்டு ஒதுங்கி கொள்ள இயலும்டா அல்ஹம்துலில்லாஹ், பிரச்சனை இல்லை. தூரமாகி வாழ இயலும்டா பிரச்சனை இல்லை. ஆனா கட்டாயம் இல்லாததை தலையில தூக்கி போட்டுக்கொண்டு காலையில 7 மணிக்கு பஸ் ஏறணும், படிச்சு கொடுக்க போக, ஹாஸ்பிட்டலுக்கு போக, ஆபீஸுக்கு போக, கம்பெனிக்கு போக, இந்த பொறுப்பை பெண்களுக்கு இஸ்லாம் தந்திச்சா?
இஸ்லாமிய வரம்புக்குள் இருந்து கொண்டு ஹலாலான முறையில் தேடலுமா தேடுங்க, ஹலாலான முறையில் படிக்கலுமா படிங்க. இஸ்லாத்தை குளிதோண்டி புதைத்து விட்டு மாற்று மத கலாச்சாரத்துக்கு போய் ஆடை கலாச்சாரத்தை நாசமாக்கி இந்த போக்குவரத்து கலாச்சாரத்தை இஸ்லாமிய பண்பாட்டை போக்கி நாங்கள் உலகத்துக்கு சேவை செய்யணுன்ற கடமை யாருக்கு இல்லை? பெண் சமூகத்துக்கு இல்லை. டயலாக் ஆஃபீஸுக்கு கோல் எடுக்கிறோம், மொபிட்டல் ஆஃபீஸுக்கு கோல் எடுக்கிறோம், ஹச்சுக்கு கோல் எடுக்கிறோம். சில நேரம் இப்படித்தானே, அங்கிருந்து பேசுகிறவங்க பேரை சொல்லித்தான் பேசுவாங்க. இப்படித்தானே, ஹலோ நான் ஃபாத்திமா பேசுகிறேன்டுவாங்க. யார் இங்கிருந்து ஆன்சர் பண்ணுறது? இதுக்குண்டே இளைஞர்கள் இருக்கிறாங்க அந்த ஆஃபீஸுக்கு கோல் எடுக்கிறதுக்கு. அதுவும் ரூல்ஸ் என்ன தெரியுமா? நீங்கள் சும்மா பேசப்படா, நீங்கள் பேசுகிற பேச்சுக்கு இன்னும் 10 கோல் உங்களுக்கு ரிட்டர்ன் வரணும். இஸ்லாம் சொல்லுது ஃபலா தஹ்தஅன பில் கவுல், வளைந்து குலைந்து பேச வேண்டாம். கம்பெனிகள் என்ன சொல்லுது? நீங்கள் நல்லா வளைஞ்சு குலைஞ்சி பேசணும். உங்களோட கம்பெனியில் ஒருக்கா உடுப்பு வாங்கி தந்துட்டு வந்தால் 9 தடவை உடுப்பு பார்க்க வரணும். ட்ரைனிங் கொடுக்குறாங்க. எதுக்கு? அடுத்தவர்களை கவர்ந்து பேசுவதற்கு, கம்பெனிகளில் கவர்ந்து பேசுவதற்கு. கஸ்டமர் கேரில் வச்சிருக்கிறாங்க. ஒரு இஸ்லாமிய பெண்மணி போகலாமா? சும்மா அல்லாஹ்வை பயந்து யோசிச்சு பாருங்க. எங்கட மகளை வேலைக்கு அமர்த்தலாமா? இஸ்லாம் பேசவானும் புண்டிரீண்டா சொல்லிச்சுது. தேவைக்கு ஒரு ஆணோடு பேசலாம், ஆனால் வளைஞ்சி குலைஞ்சி பேச, நேர்குரல்ல பேசணும், டிரெக்டா பேசணும். ஆனால் கம்பெனிகளும் கஸ்டமர் கேர்களும் விமானங்களும் பெண்களுக்கு கொடுக்கிற பயிற்சி என்ன? குரலை தனிச்சு இன்பமா ரசனையா பேசணும். இதுக்கு ட்ரைனிங் கொடுத்தால் இது முஸ்லிம்களுடைய கலாச்சாரமா? அல்லது இஸ்லாமி தீனா? உங்களோட மகள் வந்து சொல்றா, நான் இந்த ஆஃபீஸில் இருந்து கொண்டு எத்தனை பேருக்கு சேவை செய்கிறேன் தெரியுமா? குரலால் அழகா பேசி பேசி அழகா சிரிச்சு சிரிச்சு நிறைய சேவை செஞ்சாவான். நிறைய பேர் ஃபோனை ஹேக் பண்ணி கிளியர் பண்ணி கொடுத்தாவாம். ஹராத்தை செஞ்சு நல்லது செஞ்சால்வா இஸ்லாமி தீனன் ஃபலன் யுக்பல மின். நீங்கள் இஸ்லாத்தை குளிதோண்டி புதைச்சிட்டு இந்த உலக நாகரிகத்துக்கு பின்னால போய் என்னதான் நல்லது செஞ்சாலும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். மறுமையில் நஷ்டவாளிகள் கூட்டத்தில் சேருமெண்டா. அன்பார்ந்தவர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, எங்களுடைய ஆடை கலாச்சாரம் இஸ்லாமிய வரம்பை தாண்டுவதற்கு என்ன காரணம்? இஸ்லாம் போட்டிருக்கின்ற பயண கட்டுப்பாடுகளை நானும் நீங்களும் மீறுவதற்கும் உலக கலாச்சாரத்துக்கு பின்னால் போகுவதற்கும் என்ன காரணம்? எங்களுடைய குரல், எங்களுடைய நடையுடை பாவனைகளை வரம்பு மீறி கொண்டு செல்வதற்கு என்ன காரணம்? இஸ்லாத்தின் சிறப்புத்தன்மை தெரியாது, இஸ்லாத்துடைய கட்டுக்கோப்புகள் தெரியாது, இஸ்லாமிய மார்க்கத்தின் பெருமதி தெரியாது. அதனால உலகம் நல்லதா விளங்குது, மேற்கத்திய கலாச்சாரம் நல்லதாக விளங்குகிறது. அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரிகளே, யார் என்ன சொன்னாலும் நான் படைத்தவன் ரப்புக்கு மாறு செய்ய மாட்டேன். அல்லாஹ்வுடைய தூதர் கொண்டு வந்து தந்த வழிகாட்டல் இஸ்லாமிய வழிகாட்டலுக்கு மாறு செய்ய மாட்டேன். இப்படி நாங்கள் ஒவ்வொருத்தரும் வாழ்ந்தா நாங்கள் சுவர்க்கத்துக்குரியவர்களாக வாழலாம். எங்கட வாரிசுகள், எங்கட பெண் பிள்ளைகளை இந்த உணர்வோடு வளர்த்தால் பொருளாதாரத்துக்கு பின்னால் போய் இஸ்லாமிய கலாச்சாரத்தை குளிதோண்டி புதைச்சி மேற்கத்திய கலாச்சாரத்துக்கு பின்னால் போக மாட்டாங்க. இதை மட்டும் நானும் நீங்களும் எங்கட பிள்ளைகள், குறிப்பாக இன்றைக்கு வளர்ந்து வருகிற பெண்மணிகளுக்கு நிறையவே ஊட்ட வேண்டி இருக்கிறது என்பதை தாய்மார்களாக இருப்பவர்கள் உள்ளத்தில் ஆழமாக நிறுத்த வேண்டும். அல்லாஹ் கேட்கிறான் பாருங்க, அவலம் யக்ஃபிஹிம் அன்னா அன்ஸல்னா அலைக்கல் கிதாப யுத்லா அலைஹிம். அவர்களுக்கு ஓதி காட்டப்படுகின்ற ஒரு வேதத்தை நபியே உங்கள் மீது நாங்கள் இறக்கி வைத்திருக்கிறோம் என்பது அவர்களுக்கு போதாதா? அல்லாஹ் என்ன கேட்கிறான்? எங்களோட அடிப்படை என்னங்க? அல் குர்ஆன், அல்லாஹ்வுடைய தூதரின் வழிகாட்டல். அப்படித்தானே? அல்லாஹ் கேட்கிறான், ஓதி காட்டப்படுகின்ற ஒரு வேதத்தை அல்லாஹ் இறக்கி வைத்தானே, அது அவர்களுக்கு போதாதா? இன்றைக்கு எங்களுக்கு போதாம தானே பைத்தீகி. அதனால தானே மேற்கத்திய கலாச்சாரத்துக்கு பின்னால போறோம், இஸ்லாமிய வரம்பை தாண்டி போறோம். நான் ஒரு சில உதாரணங்களை உங்களுக்கு சொன்னேன், பின்னால இன்னும் ஒரு சிலதை சொல்றேன். நான் அல்லாஹ் கேட்கிறான், போதாதா? இன்ன ஃபீ ஸாலிக லரஹ்மா. அல்லாஹ் இறக்கி வச்ச இந்த வேத வழிகாட்டலில் தான் ரஹ்மத் இருக்கிறது, அருள் இருக்கிறது. வதிக்ரா லிகௌமி யுமினூன்.
ஈமான் கொள்ளுகின்ற, அல்லாஹ்வையும் மறுமையையும் உண்மையான முறையில் நம்புகின்ற அந்த முஃமின்களுக்கு அறிவுரை. யாருக்கு அறிவுரை? இதான் பிரச்சனை. யாருக்கு அறிவுரை? அல்லாஹ் சொன்னது ஏண்ட வாழ்க்கைக்கு ஒத்து போகுது இல்லை. இந்த இப்படித்தான் நானும் முஸ்லீம் தான், நானும் முஃமின் தான், எனக்கு இந்த ஆம்புலகளோட தான் போகணுன்றது எனக்கு பிடிக்காதுண்டா உங்களுக்கு பிடிக்காட்டி இருக்கட்டும் வாப்பா, நான் முஃமின், எனக்கு பிடிக்கும். இதானே முறை. எனக்கு இந்த அடுத்த ஆண்கள் பார்த்தா முகத்தை திருப்பி கொள்ற அளவுக்கு உடுக்கெல்லாம் எனக்கு விருப்பம் இல்லை. நான் உடுக்கணும், திரும்பி பார்த்தா என்ன செய்யணும், என்னைய பார்த்து மாஷா அல்லாஹ் அப்படின்ட்டு போகணும்டா இது முஃமின் விரும்புகிறதா? இல்லை. இப்படித்தான் எனக்கு ஸ்கூலுக்கு போகணும், மேடை ஏறணும், பாட்டு படிக்கணும். சில பேர் மேடையில் ஏறி கிராத்து ஓதுற. கிராத்து வந்து அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அப்படியா ஓதுறோம்? பொம்பளை பிள்ளை எப்படி ஓதும்? இன்னும் ஓதாதாண்டு ஆண்கள் ரசிக்கிற அளவுக்கு இனிமையாத்தான் ஓதும். இந்த கிராத் ஓதையிலுமா ஆண்கள்ட முன்னுக்கு பெண்களுக்கு போட்டி என்று சொல்லிக்கொண்டும் பரிசு என்று சொல்லிக்கொண்டும் ஓதுறாங்க. நஊது பில்லாஹ். அல்லாஹ் கேட்கிறான், அல்லாஹ் இறக்கி வச்சது போதாதா உங்களுக்கு? காஃபிர்களுக்கு கேட்டதுதான் இன்றைக்கு எங்களுக்கு நாங்க கேட்க வேண்டியக்கு. எனவே இந்த இஸ்லாத்துற பெருமதி, நான் உண்மையான முஃமின், ஏண்ட வாழ்க்கையில இஸ்லாமிய கலாச்சாரம் வெளிப்படணும், மாற்று மதத்தவர்கள் உலகத்துக்கும் பெண்களுக்கும் அழகாக காட்டி கொடுத்த எதையும் நான் எடுக்க மாட்டேன், இஸ்லாம் காட்டி தந்ததை நான் எடுப்பேன் என்றா நிச்சயமாக முஃமின்களா வாழலாம், அல்லாஹ்வுடைய அருளுக்கு சொந்தக்காரர்களாக மாறலாம், மறுமையில வெற்றி பெறலாம். சூரா மாஇதாவுடைய 3வது வசனம், அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லக்குமுல் இஸ்லாம தீனா. இஸ்லாமிய மார்க்கம் எப்படிப்பட்டது? அல் யௌம், இன்றைய தினம் என்றான் அல்லாஹ். இன்றைய தினம்ன்றதுல அர்த்தம் என்ன? இன்றைய தினம் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மௌத்தாகிறதுக்கு 2.5 மாசத்துக்கு முன்னால, நல்லா விளங்குங்க இதுல பொறுமதிய. ரசூல்லா மௌத்தா போனது எப்ப? ரபியுல் அவ்வல் மாதம் 12. ரபியுல் அவ்வல் மாதம் 12 ரசூலுல்லாஹ் மௌத்தா போறாங்க. அந்த 12க்கு முன்னால முடிஞ்ச மாசம் சஃபர். சஃபருடைய 29-30 நாள். அதுக்கு முன்னால முஹர்ரமுடைய 29 அல்லது 30 நாள். அதுக்கு முன்னால துல்ஹிஜ்ஜா. நானும் நீங்களும் கிட்டத்துல காலடி எடுத்து வைக்க போறோம் துல்ஹிஜ்ஜா. துல்ஹிஜ்ஜா மாதத்துடைய 9வது நாள் தான் அரஃபாவுடைய நாள். அங்க இருக்கக்குள்ள தான் இந்த குர்ஆன் வசனம் இறங்குது. எத்தனை நாள் ரசூலா மௌத்தா போறதுக்கு முன்னால? மொத்தமா 2 மாசம், இன்னொரு அரை மாசம், எல்லாம் 3, கிட்டத்தட்ட 3 மாசங்கள் முன்னால இறங்கின குர்ஆன் வசனம் தான் அல் யௌம, இன்றைய தினம், அக்மல்து லக்கும் தீனக்கும், உங்களுடைய மார்க்கத்தை உங்களுக்கு நான் பரிபூரணப்படுத்தி விட்டேன், வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி, என்னுடைய அருட்கொடை இஸ்லாம், அதை நான் உங்களுக்கு பூரணப்படுத்தி. எப்படி அல்லாஹ் சொல்றான்னு பாருங்க. அத்மம்து அலை என அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும், உங்களோட மார்க்கத்தை உங்களுக்கு நான் பூர்த்தியாக்கிட்டேன். உங்களோட மார்க்கம் தான் அல்லாஹ் சொல்றான், என்னுடைய நிஅமத்தை நான் பூர்த்தியாக்கி விட்டேன். வரதீது லக்குமுல் இஸ்லாம தீனா, அந்த இஸ்லாம், எந்த இஸ்லாம்? பரிபூரணப்படுத்தப்பட்ட அல்லாஹ்வுடைய அருட்கொடையான அந்த இஸ்லாத்தை உங்களுக்குரிய வாழ்க்கை நெறியாக நான் தேர்வு செய்திருக்கிறேன். நானும் நீங்களும் ஏற்றிருக்கிற மார்க்கம் சாதாரண மார்க்கமா? இல்லை. உலகம் இன்றைக்கும் பெண்ணுரிமைக்கு ஒவ்வொரு நாளும் சட்டம் போட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க, ஒவ்வொரு நாளும் ரூல்ஸ் போட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அப்படித்தானே? இன்றைக்கு உலகம் கிறிஸ்துக்கு பின் 2026 இந்தியாவில் நேற்று முன்னாடி தேர்தல் முடிஞ்சு ஒருத்தர் புதிய சிஎம் ஆகிறார், முதலமைச்சர் ஆகிறார். அவர் முதலாவது பேசுறது எதை பத்தி? பெண்களுடைய பாதுகாப்பும் பெண்களுடைய உரிமையும். நஊது பில்லான்னு தான் நாங்க சொல்லணும். ஏன்? அட இஸ்லாம் 1400 வருஷத்துக்கு முன்னால பேசினதை இன்றைக்கும் பேசுற அளவுக்கு உலகத்துல பெண்களுடைய உரிமை தரம் கெட்டு போயிருக்கிறது என்றால் நீங்க என்ன உலகத்துல பெண் உரிமை பேசுறீங்க?
1400 வருஷத்துக்கு முன்னால் இஸ்லாம் சொன்னது. அதை சரியாக செய்திருந்தால் இன்றைக்கு பெண்கள் உச்சகட்ட பாதுகாப்புல இருந்திருப்பாங்க. அதை செய்யவும் இல்லை, செய்ய உதவும் இல்லை. செய்யணும்னு விரும்புகிற எங்களையும் தீவிரவாதின்றது, பயங்கரவாதின்றது, அடிப்படைவாதின்றது என்னவானு சொல்றது. இஸ்லாம் காட்டி கொடுத்த பேசிக்குகளை சரியா செய்யாம எந்த சிஎம் அல்ல, எந்த ஜனாதிபதி அல்ல, எந்த பிரதமர் வந்து நாங்கள் பெண் உரிமையை பாதுகாக்க போகிறோம்னாலும் பாதுகாக்கலாம். பார்லிமெண்ட்ல உட்கார்ந்தவனையே கற்பழிச்சுட்டு போயிடுவானுங்க. விளங்கிச்சா உங்களுக்கு? நீதிபதியில புட்டுவத்தில் உட்கார்ந்தவனையே வீணாக்கி வைத்திருவாளுங்க. இஸ்லாம் சொன்ன வரம்பை மீறினால் அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லக்குமுல் இஸ்லாம். மறக்காதீங்க, வாழ்க்கையில ஒரு யூதன் வாராம் பாருங்க. உமர் ரதியல்லாஹுடைய ஆட்சி காலம். ஒரு யூதன் வருகிறான். புகாரில 45வது இலக்க ஹதீஸ வாசிங்க. அந்த யூதன் வந்து சொல்கிறான், அன்ன ரஜுலம் மினல் யஹூத் கால லஹு யா அமீரல் முஃமினீன், முஃமின்களுடைய தலைவரே, ஆயத்துன் ஃபீ கிதாபிக்கும் தக்ரஊனஹா, உங்களோட வேதத்தில் ஒரு குர்ஆன் வசனம் இருக்குது, அதை நீங்கள் ஓதிக்கொண்டிருக்கிறீர்கள். லவ் அலைனா மஅஷரல் யஹூதி நஸலத், அந்த குர்ஆன் வசனம் யூத சமூகமாகிய எங்களுக்கு இறங்கி இருந்தால் லத்தஹத்னா ذلிகல் யௌம ஈதா, அந்த குர்ஆன் வசனம் இறங்கின நாளை நாங்க பெருநாளா கொண்டாடி இருப்போம், ஈதா கொண்டாடி இருப்போம் உண்டான். அல்லாஹு அக்பர். யாரு சொல்றா? ஒரு யூதன் சொல்றா. உமர் ரதியல்லாஹு கேட்டாங்க, அது என்ன குர்ஆன் வசனம் சொல்லுங்களே என்று சொன்ன நேரம் அந்த யூதன் ஓதி காட்டிய வசனம் தான் இப்பொழுது நான் உங்களுக்கு சொன்னது. அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லக்குமுல் இஸ்லாம தீனா. உமர் ரதியல்லாஹு சொன்னாங்க அந்த யூதனை பார்த்து, அந்த வசனம் அல்லாஹ்வுடைய தூதர் அரஃபா மைதானத்திலே இருக்கும் பொழுது வெள்ளிக்கிழமை நாள் துல்ஹிஜ்ஜா மாதத்தின் 9வது நாள் இறங்கி செய்தாங்க. ஆனா விழா கொண்டாடல, அதை நடைமுறைப்படுத்தினாங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு. விழா கொண்டாடுறது முக்கியம் இல்லைங்க. இன்னைக்கு விழா விழா விழாண்டு தான் எல்லாத்துக்கும் விழாவை காட்டி ஒரு நாளைக்கு பயங்கர கொண்டாட்டம், அடுத்த நாள் அதையே நாசமாக்குற இல்லையா? பெண்களுக்கு உரிமை உள்ள நாள், பெண்களுக்கென்று ஒரு நாள் உலகத்துல இருக்கா இல்லையா? அந்த நாள்ல பெண்களை போற்றி பீத்தி கொண்டாட்டி முடிஞ்சு அடுத்த நாள் பத்திரிகையில் அதே இரவையில் பல கற்பழிப்புகள். கொண்டாட வந்தவளையே கற்பழிச்சுட்டு போய்த்துருவானுங்க. கொண்டாட்டத்தோட முடிஞ்சு. ஸ்ரீலங்காவுக்கு சுதந்திரம் கிடைச்ச நாள் இந்த கொண்டாட்டம், ஹோ ஹோ ஹா ஹாண்டு கொட்டி முழுக்க ஏத்தி பயங்கர கொண்டாட்டம். அடுத்த நாள் சிடிவி பஸ்ல டிக்கெட் எடுக்காம களவுல போற. நாட்டை நேசிக்கிற அடையாளமா இது? ஸ்கூலுக்கு போய் முள்ள லைட்டை களவு எடுத்து விற்கிற, டேபிளை உடைக்கிற, நடக்குது தானே. நிறைய உதாரணம் சொல்லலாம். எப்ப உலகம் கொண்டாட்டங்களினூடாக அடையாளப்படுத்த விரும்பிச்சோ அண்டைக்கு என்ன நேசம் அன்பெல்லாம் வெளிப்படையா போச்சு, பேச்சு காவிட்டுது இல்ல. இஸ்லாம் சொன்னது 360 நாளும் நீ ஒரு முஸ்லிமா இருக்கணும், 360 நாளும் நல்லவனா இருக்கணும், 360 நாளும் இஸ்லாமிய நாகரிகத்தோடு இஸ்லாமிய கலாச்சாரத்தோடு வாழ வேண்டும். இந்த இஸ்லாத்திர பெருமதி, நான் ஏற்றிருக்கிற மார்க்கம். இன்றைக்கு வந்து யாரும் இஸ்லாத்துல பெண்ணுரிமையை பத்தி பேச தேவையில்ல, மிருகவதையை பத்தி பேச தேவையில்ல, கடவுள் கொள்கையை பத்தி பேச தேவையில்ல, பொருளாதாரத்தை பத்தி பேச தேவையில்ல. எல்லாம் இஸ்லாம் 1400 வருஷத்துக்கு முன்னால பேசி இருக்குதுண்டா. அன்பார்ந்தவர்களே, இதான் இஸ்லாம். மே மாசம் 1ஆம் தேதி கொண்டாடினோம். எதை? தொழிலாளர் தினம். அப்படிதானே? அரசாங்கத்தில் எத்தனையோ பேருக்கு தொழில் இல்லை, எத்தனையோ பேருக்கு செஞ்ச தொழிலுக்கு சம்பளம் இல்லை. தொழிலாளர் தினம் கொண்டாடி வேலைக்கா? இஸ்லாம் 1400 வருஷத்துக்கு முன்னால சொல்லிச்சு, வேலை செஞ்சவண்ட வேர்வை காயமுன்னு கொடுக்கறத கொடு. அல்லாஹு அக்பர். இதை ஒவ்வொரு நாளும் நடைமுறைப்படுத்தினா தொழிலாளர் பிரச்சனை வருமா? முதலாளி பிரச்சனை வருமா? உன்னிடத்தில் வேலை செய்கிற அடிமை உனக்கு சாப்பாடாக்கி கொண்டு வந்தா ஓண்ட சாப்பாட்டில இருந்து ஒரு புடி எடுத்து அவனுக்கு கொடு, அல்லது அவன் உன்னோட உட்கார வச்சு கொண்டு சாப்பிட கொடு. வேலைக்கார பிரச்சனைக்குமா? வேலைக்காரன் அடிமையா பார்க்கிற பிரச்சனைக்குமா? இந்த உலகம் தொழிலாளர் தினம் கொண்டாடுது, எத்தனையோ வேலைக்காரன் சாப்பாடு இல்லாம ஈக்கிறான். வாகனத்தை தொடச்சி கொடுக்கிறான், வாகனத்தை கழுகி கொடுக்கிறான்.
இவர் தான் அந்த வாகனத்தில் ஏறி தொழிலாளர் தினம் கொண்டாட போறது. அந்த வேலைக்காரன் ஆசைக்கும் வாகனத்தில் ஏற்றி பக்கத்தில் உட்கார வச்சு கொண்டு போனது இல்லை. அடே, உனக்குண்டு வாகனத்தை கழுகித்தாரவன், உனக்குண்டு சுத்தப்படுத்துறவன், உனக்குண்டு பெட்ரோல் அடிச்சு தாரவன், அவனை கொஞ்சம் ரெஸ்பெக்ட் பண்ணி அந்த வாகனத்தில் ஏற்றி கொண்டு போனா என்ன ஆகி? விலங்குதான சொல்ல வாரது. இஸ்லாமிய நாகரிகம், இஸ்லாமிய கலாச்சாரம் இன்றைக்கு நேத்து வார ஜனாதிபதியாலும் பிரதமராலும் மதகுருவாலும் பேசுற அளவுக்கு கேவலமானதல்ல. 1400 வருடங்களுக்கு முன்னால் பரிபூரணம் அடைந்தது. அதை செஞ்சா பெண்கள் பெண்களாக வாழலாம், ஆண்கள் ஆண்களாக வாழலாம். கேட்க வேண்டிய கேள்வி தாய்மார்களே, சகோதரிகளே, நாங்க எந்த அளவுக்கு இஸ்லாமிய கலாச்சாரத்தை பின்பற்றி நடக்கிறோம்? வலா தபர்ரஜ்ன தபர்ருஜல் ஜாஹிலியத்தில் ஊலாட ஒரு பகுதியை சொன்னேன் உங்களுக்கு. என்ன? ஜாஹிலிய காலத்து பெண்மணிகளை போன்று நீங்கள் வெளியே செல்ல வேண்டாம். அதுல முதல் பகுதி ஆண் துணை இல்லாமல் தனியே சுத்தி திரிய ரெடி ஆகுற. இன்னொரு பகுதி என்ன தெரியுமா? அரை குறை ஆடையோடு பெண்கள் வெளியே போற. சஹாபாக்கள் இந்த வசனத்தை விளங்கப்படுத்தினாங்க. என்ன செய்வாங்கண்டா, இந்த அந்த முஷ்ரிக்கு பெண்மணிகள் தலைக்கு புடவை போடுவாங்க. பார்த்திருக்கிறீங்களா? ஹிந்து பெண்மணிகள் போடுவாங்க, பார்க்கலாம் உங்களுக்கு. தலைக்கு புடவை போடுவாங்க. அதனால தானே முந்தானி கலாச்சாரம் கூட இருக்குது. ஆனால் என்ன பண்ணுவாங்கண்டா, தலைக்கு போட்டு அதை அப்படி காதுக்கு பின்னால் எடுத்து மார்பகத்தில் போடாமல் பின்னால் விட்டுருவாங்க. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க, இஸ்லாம் சொன்னது என்ன தெரியுமா? அதை அப்படியே முன்னால் எடுத்து காதையும் மூடி நெஞ்சுக்கு மேலே போட்டு மார்பகத்தை மறைச்சிக்கோங்க. இதுதான் இஸ்லாமிய ஃபர்தா சிஸ்டம். இன்றைக்கு எப்படி இதை திறந்து கொண்டு போனால், காதை திறந்து கொண்டு, முடியை திறந்து கொண்டு, மார்பகம் விளங்கன்னா மார்பகத்தை திறந்து கொண்டு போக தேவையில்ல. அது எந்த இடத்துல இருக்குதுன்னு விளங்காத அளவுக்கு மறைச்சி கொண்டு போகாம போட்டா அது என்ன? அப்படி ஒரு பெண்மணி ஆண்களுக்கு மத்தியில் நடந்து போகிறாள் என்றால் அவள் ஜாஹிலிய கால பெண்களுடைய நடையை நடக்கிறாள். இன்னைக்கு எப்படி இருக்கு? சில பெண்மணிகள் தலைக்கு ஃபர்தா சுத்துறல்ல. நான் இஸ்காஃபை பற்றி சொல்கிறேன். தலையை சுற்றி கட்டுறது ஃபர்தா நொண்டிக்கு. ஃபர்தா தொங்கும், அப்படி தலைக்கு போட்டால் அப்படி காது கையெல்லாம் மூடி அப்படி தொங்கும். அடுத்த உடுப்புடுத்தலுக்கு நான் இன்னும் சொல்லலை, என்னென்னு பார்த்துக்கோங்க. தொங்கும். அவங்களோட உடல் கட்டமைப்பு இது தலை, இது காது, இது தோல் காட்டாது. அப்படி மறைஞ்சா சலாமத். ஒவ்வொரு உறுப்பா விளங்குதுண்டா அது பிரச்சனை. ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? சின்ஃபானி மின் அஹ்லின் நார், 2 கூட்டத்தவர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் நரகத்துக்குண்டே உள்ளவங்க. லம் அரஹுமா, அவர்களை நான் பார்த்ததில்லை. இந்த அர்த்தம் என்ன? ரசூலுல்லாஹ் காலத்தில் இல்லாதவங்க பின்னால வருவாங்க, இதான் அர்த்தம். நான் பார்க்கலன்ற அர்த்தம் என்ன? ஆனா அவங்க நரகத்துக்கிட்டே உள்ளவங்க. அதுல ஒரு கூட்டம் யார் தெரியுமா? நிசாஉன், சில பெண்மணிகள். காசியாத்துன் ஆரியாத்துன், ஆடை அணிந்து நிர்வாணிகளாக இருப்பார்கள். ரசூலுல்லாஹ் காலத்தில் ஆடை அணியாத நிறைய இருந்துச்சு. இன்றைக்கும் மேற்கத்தியத்தில் நிறைய. அதை பத்தி இஸ்லாம் பேச, அது கன்ஃபார்ம் எங்க? நெருப்பு தான். ஆடை அணிந்தும் நிர்வாணிகளாகிக்கிற அர்த்தம் என்ன? ஆடை அணிஞ்சிப்பாங்க, எதை மறைக்கணுமோ அதை மறைச்சிக்க மாட்டாங்க. இன்றைக்கு அபாயா துணி அவனும் அறிமுகப்படுத்துறான். இப்படி மேலே போட்டால் கீழே தொங்கணும், உடுப்போட ஒட்டிக்கணும், ஒட்டம்போட ஒட்டிக்கணும். அப்படித்தானே? ஒட்டியிருந்தா என்ன நடக்கும்? நான் சொல்ல தேவையில்லையே. மறைக்கணும் எதையோ அதெல்லாம் வெளியே விளங்கும். நஊது பில்லாஹ். உடுப்புடுத்து தான் ஈக்கிறீங்க, ஆனால் மறைய வேண்டியது மறையுது இல்லை. இந்த கை கொஞ்சம் இறுக்கமாய்ந்தா சரியில்லையா? இந்த இடம் பிடிக்கப்படாதாம், இந்த இடம் பெருசாகிக்கணும். அப்போ தான் வாகனத்தில் கையை தூக்கி மேலே பிடிச்சா இங்கே வரைக்கும் வந்து நிற்கும். அப்படித்தானே? எது பாதுகாப்பு? நான் சொல்றேன், நீங்க உங்களுக்குள்ள வசதிக்கும் வாய்ப்புக்கும் எடுத்து உலங்க, மஹரமுக்கு முன்னால இருங்க, கணவனுக்கு முன்னால வேண்டிய மாதிரி இருங்க, பிரச்சனை இல்லை. அந்நிய ஆண் சம்பந்தப்படுற இடத்துல எங்கட உறுப்பு வெளிப்படப்படா. தலையை மூடுற எங்கட பெண்கள், அவங்களுக்கு ஃபர்தா போட்டா ஒரு பிரச்சனைக்கு, இஸ்காஃபு கட்டினாலும் ஒரு பிரச்சனைக்கு. அதனால முந்தானியை சுத்தி கொள்ற. முந்தானியை சுத்தினா என்ன நடக்கும்?
ஒவ்வொரு காத்துக்கும் அவ 9 தடவை முந்தானி எடுக்கணும். காத்து வர வர அது பின்னுக்கு போய் கழுத்துல விழுந்தாச்சு. அவக்கு தெரியும் இது ஹராம் உண்டு. அட நீ இவ்வளவு கஷ்டப்பட்டு முந்தானி எடுத்தெடுத்து போட்டோண்ட பேணுதலை காட்டுறதுக்கு நல்லா கட்டி ஒரு ஃபர்தாவை போட்டுக்கோ, பிரச்சனை முடிஞ்சு. ஆண்கள்ட முன்னுக்கு முடி விளங்காது, இப்படித்தானே உடுத்திக்கிறாங்க, ஆனா மறைக்குது இல்ல. சில பேர் தலைக்கு மாஷா அல்லாஹ் நல்ல ஃபர்தா நல்ல இஸ்காஃபு கட்டிக்காங்க, இன்னைக்கு தான் அவட கவுன் என்ன போட்டிருக்காங்க, சுடிதார் போட்டிருக்காங்க, கிட்டு கரண்டை காலுக்கு மேல ட்ரௌசர், ஆம்பளைக்கு மாதிரி ஒசந்திக்கு. ஆடை அணிந்தும் நிர்வாணிகள். நஊது பில்லாஹ். நாங்க தான் முடிவெடுக்கணும். நாங்க அபாயா உடுக்கிறதுனால சுவர்க்கம் போகலாம், அந்த அபாயாவும் சுவர்க்கம் கொண்டு போற அபாயாவா ஆயிக்கணும். விளங்கிச்சா உங்களுக்கு? அபாயா சுவர்க்கம் கொண்டு போகாது, விளங்குதா உங்களுக்கு? சுவர்க்கத்துக்கு கொண்டு போற அபாயாவா ஆயிக்கணும். இதை நீங்க தான் விளங்கணும். அபாயா முஸ்லிம்களுடைய கலாச்சாரம், ஆனா அதனுடைய டிசைன்களும் பெட்டன்களும் எங்களை விளங்காம மாற்று மத கலாச்சாரம் வந்து புகுந்தி. அபாயா உடுக்கிற பேணுதலுக்கா அல்லது ஆடம்பரத்துக்கா கேட்கறது விளங்குதா? என்னைய யாரும் பாத்திரப்படான்றதுக்கு அபாயாவா, எல்லாரும் திரும்பி பார்க்கணுன்றதுக்கு அபாயாவா? இன்னைக்கு எதுக்கு நாங்க அபாயா உடுக்கிறது? அல்லாஹ்வை பயந்து கேளுங்க. எங்களை பார்க்கப்படாண்டே, ஆனா நிறைய பேர்ட அபாயம் என்னைய பார்க்கணுன்னு தான் இகி. எப்படின்னு சொல்றேன். முதல், ஆடை அணிந்தும் நிர்வாணிகளாயிருப்பாங்க. நீங்க விளங்குவோம், ஹதீஸ்ல நேரடி வார்த்தை ஆடை அணிந்து நிர்வாணிகளாயிருப்பாங்க. மறைக்க வேண்டிய பகுதியை சரியா மறைச்சிக்க மாட்டாங்க. என்ன, தலையை மூடினா, கழுத்தை திறந்து கல்யாண வீட்டுக்கு போனா அது வேற. என்ன, நகநட்டெல்லாம் வெளியே போட்டு முந்தானிய பின்னுக்கே விடும். அப்ப அதுக்கேற்ற மாதிரி ஈரான் ஃபர்தா ஒன்று எடுத்தாதான் பறந்து அது அங்கிட்டு போகும். அப்ப மார்பகமெல்லாம் ஒட்டோவா வெளியாகும். என்ன கலாச்சாரம்? யாரை பின்பற்றி போறோம் நாங்க? அல்லாஹ்வை பயந்து கொள்ளக்கூடாதா? எடுக்கிற துணி, அந்த ஒரு விதமான அந்த ஸ்ட்ரெச் துணி, அதை உடுத்துக்கொண்டு ஒவ்வொரு எடுத்து வைக்கக்கூட உள்ளாடையெல்லாம் வெளியே விளங்குற அளவுக்கு. அல்லாஹ்வை பயந்து யோசிங்க. நான் அணிகிறது யார கலாச்சாரத்தில் அபாயம் அணிகிறேன்? ஆடை அணிந்தும் நிர்வாணியாக இருந்து நரகம் போயிடக்கூடாது. காசியாத்துன் ஆரியாத்துன் மாயிலாத்துன். மாயிலாத், சாயக்கூடிய பெண்மணிகள். யார் பக்கம் சாயிர? அபாயா உடுத்து மட்டும் சுவர்க்கம் போகலா? மாயிலாத், சாயிர. யார் பக்கம் சாயிர? அடுத்த ஆண்கள் பக்கம் சாயக்கூடிய மனநிலை. மாஷா அல்லாஹ், எங்கட மனைவி, எங்கட சகோதரி, எங்கட தாய் அபாயா ஃபர்தாண்டா சரி பெர்ஃபெக்டா இருப்பாங்க. ஆனா வீட்டு முன்னுக்கு மரக்கறி கடைக்காரன் வந்து நின்றா, வீட்டு முன்னுக்கு மீன் கடைக்காரன் வந்து நின்றா, எப்படி போய் நிக்கிறோம்? பயானுக்கு போற நான், ஓ மல்லா அப்பா நீங்க அப்படி வந்தா தான் எங்களுக்கு பேணுதல் விளைச்சா, எங்களுக்காவது பாதுகாத்து கொள்ளலுமே. அங்க மீன் கடைக்காரன் தானே, அவர் மலக்கு, அவருக்கு அபாயா ஃபர்தா எல்லாம் தேவையில்லை. எடுக்க போறது நெத்திலி குட்டி 10, அங்க போய் விலை கேட்கிறது என்ன, அவரோட பேசிக்கொண்டிருந்தா சரி விருப்பம். மாயிலாத், அடுத்த ஆண்களின் பக்கம் சாயக்கூடிய மனநிலை இருக்கா? நஊது பில்லாஹ். மரக்கறி கடைக்கார வீட்டு முன்னுக்கு வந்தா ஆம்புளையும் தான் போய் வாங்க வைங்க. இல்லையா, எனக்கு மரக்கறி தேவையில்லை, இன்றைக்கு பசியோட நான் ஏன் இருக்கப்படான்னு கேட்கிறேன். நான் தேங்காய் ஏற வந்தா தேங்காய் பிக்க அவனை ஏத்திட்டு இவத்தான் காவலுக்கு. நான் கேட்கிறேன், இது என்ன அபாயா ஃபர்த வாழ்க்கை? இது நான் கேட்கிறேன், என்ன அபாயா ஃபர்த வாழ்க்கை? ஆட்டால ஏறுறோம் ரோட்டுக்கு போக, ஏறி உட்கார்ந்ததுலேருந்து போய் இறங்கும் வரைக்கும் கதை. மாஷா அல்லாஹ், எங்கட ஆட்டோ டிரைவர் ஈக்காரே தங்கமான மனுஷன். ஏறி உட்கார்ந்ததுலேருந்து போகும் வரைக்கும் கதைப்பாரு, சிரிப்பாரு, நல்லா. உங்களுக்கும் அந்த ஆட்டோ டிரைவரோட போறது தான் விருப்பமாக்கி, அப்படித்தானே? மாயிலாத், மாயிலாத், அந்நிய ஆண்களின் பக்கம் சாய்கிற மனநிலை கொண்ட பெண்கள்.
சுவர்க்கம் புகையலாம். நீங்க என்ன அபாயா உடுத்தாலும் என்ன ஃபர்தா போட்டாலும் புகையலாம். உடுப்பு வாங்க போற அப்படித்தானே, எத்தனை உடுப்பு எடுக்கிற, உலகமும் சரியாத்தான் வச்சிக்கி. ஆண்கள்ட பொம்புல உடுப்ப விற்கிறதுக்கு பொம்புல புலகள், பொம்புலகளோட உடுப்ப விற்க ஆம்புலகள். நிறைய கடையில் இந்த சிஸ்டம் ஈக்கி. என்னத்துக்கு விலங்கல்ல, ஒன்றும் இல்லை எங்கட கலாச்சாரத்தை நாசமாக்க. ஏன் தாய்மார்களே சகோதரிகளே, நாங்க இஸ்லாமிய கலாச்சாரத்துக்குள் இருந்து கொண்டு பெண்கள் இருந்தால் போய் எங்களுக்கு பேணுதலான தேவையான உடுப்பு எடுத்துட்டு வருவோம். ஒரு ஆம்பளை கிட்ட போய் எனக்கு தேவையான உடுப்பு எடுக்கிறதுக்கும், ஒரு பொம்பளை கிட்ட போய் ஆம்பளைக்கு தேவையான உடுப்பு எடுக்கிற அளவுக்கும் அநாகரீகமான சமூகம் அல்ல. நாங்கள் பரிபூரணப்படுத்தப்பட்ட கலாச்சாரம் கொண்ட இஸ்லாமிய மார்க்கத்திலே உள்ளவர்கள் என்று வாழ்ந்தால் நல்லவர்களா வாழையிலுமா இல்லதான்? எனவே நல்லா விளங்குங்க, ஒரு அந்நிய ஆணோட கதைச்சு கொண்டிருக்கிறதுல உங்களோட மனசு இன்பம் காணுதுண்டா, இந்த இன்பம் உள்ள பெண்கள் சுவர்க்கம் போகலாம். மாஇலாத்ஸ் இதுக்கு என்ன நிலையில ஈக்கி? எங்களோட வீட்டுக்கு ஒரு சேர்வாரம் எங்களோட மகளுக்கு படிச்சு கொடுக்க, அப்படித்தானே? உம்மா குசுனில சாப்பாடாக்குற, மாஷா அல்லாஹ், எங்கட பிள்ளைய நாங்கள் ஒழுக்கமாக படிச்சு கொடுக்குறோம். என்ன, டேபிள்ல இந்த பக்கம் சேரு, இந்த பக்கம் மகள் இருந்து ஒழுக்கமாக படிக்கிறாங்களாம். இது என்ன ஒழுக்கம்? இது இஸ்லாமிய ஒழுக்கமா மேற்கத்திய ஒழுக்கமா? என்ன கலாச்சாரத்தில் இருக்கிறோம் நாங்கள்? பொம்பளை பிள்ளை எடுத்து பொம்பளை பிள்ளைக்கு படிச்சு கொடுக்கணும், படிச்சு கொடுங்க, இல்லையா விட்டுட்டு போங்க. படிச்சு என்னத்தை கிழிச்சு எங்கட சமூகம் படிக்க வானன்று சொல்லல இஸ்லாம். இஸ்லாமிய நாகரீகத்தோடு இஸ்லாமிய கலாச்சாரத்தோடு படிங்க. நாங்களும் சந்தோஷப்படுறோம், மாஷா அல்லாஹ் எங்கட புள்ள 24 ஹவரும் ஜூம்ல படிக்குது. ஜூம்ல படிக்குதா அல்லது படிச்சு கொடுக்கிறவரோட பேசுதா? நஊது பில்லாஹ். என்ன நடக்குது சும்மா யோசிச்சு பாருங்க. கோல் ஒன்று வந்துச்சு, உங்களோட கோலுக்கு ஒரு அந்நிய ஆண் கோல் எடுத்தார். என்ன சொல்லணும்? நீங்கள் உச்சகட்டம் கம்பீரமான குரலில் பேசுங்க, இப்படித்தான் ஆம்பளை இல்லை, ரோங் நம்பர் ஆகிக்கும், கட் பண்ணிட்டு வேலையை பாருங்க. சும்மா பேசி பார்த்தேன் அவரோட. நான் கேட்குறேன், என்ன சிரிச்சு கொண்டு ஈக்கிறா போக்கோல? ஏன் இல்லை, ஒரு ஆம்பளை கோல் எடுத்தால் நானும் 2 வார்த்தை போட்டு பேசிப்பேன். சிரிச்சு பேசுகிற அளவுக்கு என்ன? மாஇலாத், அந்நிய ஆண்களோட பேசுறதுல, கதைக்கிறதுல, பார்க்கறதுல இன்பம் காணுகிற பெண்கள். அந்நிய ஆண்களின் பக்கம் சாகிற மனநிலை இருந்தா சுவர்க்கம் போகலாம். முமீலாத்துன், முமீலாத், அடுத்தவர்களை தன் பக்கம் கவர்ந்து இழுக்கக்கூடிய பெண்மணிகள். விளங்கப்படுத்தணுமா இதை? என்னை பாரு அபாயா, சுருக்கமா சொன்னா என்னை பாரு அபாயா. அபாயாவை எப்படி தெரியுமா அடிக்கிறாங்க? சரி பேணுதல் என்ன? கைக்கு இந்த ஓரத்துக்கு மட்டும் மணி, ஃபர்தாக்கு இந்த ஓரத்துண்டுக்கு மட்டும் மணி. பார்க்க சொல்லுமா, கண்ணை பொத்தி கொண்டு போக சொல்லுமா? சும்மா கேட்கிறேன், நீங்க யோசிச்சு பாருங்க. சில பேர் இந்த இஸ்காஃபை கட்டி அதுக்குன்னு ஒரு இரும்பு கம்பி ரோல் வந்து, முள்ளு கம்பி ரோல், அதுல 10,000 கலர், ஒவ்வொரு கலருக்கு ஒவ்வொரு டிசைனுக்கு ஜில் ஜில்லுண்டிக்கு என்ன, இருட்டு வானத்துல வெள்ளை நட்சத்திரம் விளங்குற மாதிரிக்கு இவிட ஃபர்தாவு கட்டிச்சிக்கிற அந்த முள்ளு கம்பி. இப்ப திரும்பி பார்க்க சொல்லுமா, பார்க்க வானம்டுமா? தன் பக்கம் அடுத்தவர்களை கவர்ந்து இழுத்தல். நஊது பில்லாஹ். கலர் கருப்புத்தான் அணியோணுன்றது இல்லை, எந்த கலரும் அணியலாம், பிரச்சனை இல்லை. நீங்க கீழே கருப்பு, மேலே வெள்ளை, நடுவுல சொகப்பு, 40 கலர் கலந்துடுத்தா போறவனை பார்க்க சொல்லுமா, கண்ணை பொத்தி கொண்டு போக சொல்லுமா? அல்லாஹ்வை பயந்து நீங்களே கேட்டுக்கோங்களேன். எது அழகு? எது அழகு? எது கவர்ச்சி? இந்த வெள்ளை மட்டும் இருந்தா கொஞ்சம் குழப்பமே. வெள்ளையோட 2 டிசைனை போட்டுட்டா அழகு தானே? அதுதானே. கருப்புல 2 டிசைன் போட்டா அழகு. இப்ப எதுக்கு டிசைன்? அபாயா உள்ளுக்கு, பேணுதலுக்கா, ஆடம்பரத்துக்கா? சில அபாயா வருது, எந்த இடத்த ஒரு ஆம்பளை பார்க்க கூடாதோ அந்த இடத்துக்கு மட்டும் டிசைன் போட்டு வச்சிருக்கிறான். அதை பார்த்து எங்கட புள்ளகள் போய் எடுத்து உடுக்குது. எடுங்க, வாங்கி வீட்டுல அழகா வைங்க, பிரச்சனையே இல்லை. கணவனை கொடுத்து காட்டுங்க, மஹரமியத்தான உறவுகளுக்கு மத்தியில் விடுங்க, பிரச்சனை இல்லை. அந்நிய ஆணுக்கு முன்னால எந்த இடத்த ஒருவன் பார்க்க கூடாதோ கணக்க நடுவில் ஓப்பன் போட்டு 2 பக்கம் மணியை பிடிச்சி வச்சுக்கிறான். அவர் ஒவ்வொரு 8 எடுத்து வைக்க கொலையும் காத்துக்கு அது பறக்குதங்கள, இது பறக்குதிங்கள.
இது என்ன அபாயா? யார கலாச்சாரம் எங்கட அபாயா உள்ளுக்கு வந்து புகுந்திக்கி? இது அடுத்தவரை தன் பக்கம் இழுக்கிறது இல்லையா? இது அல்லாஹ்வை பயந்து நீங்க யோசிங்க, நீங்க தீர்மானிங்க உங்களுக்கு சுவர்க்கமா நரகமா. இஸ்லாம் பரிபூரணமானது, பெண்களுக்கு வாழ்க்கை கொடுத்தது, பெண்களை உலகத்தில் கண்ணியமாக தலை நிமிர்ந்து வாழ வைத்த மார்க்கம். இதுள்ளுக்கு மாற்று மத கலாச்சாரங்களை போட்டு எங்களை நாங்க நாசமாக்கி கொள்ளப்படாது, எங்களை நாங்க சீரழிச்சு கொள்ளப்படாது. அல்லாஹ்வை பயந்து அடிங்க, அல்லாஹ்வை பயந்து விடுங்க. உங்களோட வீட்டுக்கு நீங்க எப்படியும் விடுங்க, பிரச்சனை இல்லை. அந்நிய ஆண் சம்பந்தப்படுற இடத்துல என்னைய யாரும் திரும்பி பார்க்குற அளவுக்கு நான் உடுக்கப்படா, ஏண்ட அழக நான் காட்டுற அளவுக்கு உடுக்கப்படா, இப்படி வாழுங்க தாய்மார்களே. அடுத்தது என்ன? ருஊசுஹுன்ன கஅஸ்னிமத்தில் புக்தில் மாயிலா. அவர்களுடைய தலை ஒட்டகத்தின் திமில் சதையை போன்றிருக்கும். ஒட்டகத்தை கண்டிக்கிறீங்க தானே? ஒட்டகற்ற முதுகுல ஒரு அப்படியே ஒரு சதக்கட்டி ஒன்று, இதான் திமில் சதைன்ற. இந்த சில நேரம் கரத்த மாடுகள் கட்டிக்கும், கரத்த மாடு, அந்த கரத்த மாட்டோட முதுகுல ஒரு சதத்துணு அப்படி தள்ளி கொண்டிருக்கும். ரசூலுல்லாஹி சொல்றாங்க அவர்களுடைய தலைகள் ஒட்டகத்தின் திமில் சதையை போன்றிருக்கும். என்ன? இஸ்காஃப் அணிஞ்சி வாரா, தலையில என்ன கொண்ட தூக்கி நிக்குது. இது இங்க நின்றாலும் சரி, இங்க நின்றால் தலையை விட கொண்ட விளங்கப்படா. எங்கட பெண் நான் தான் அபாயா சுத்திக்கிறேனே, நான் தான் ஃபர்தா போட்டிக்கிறேனே. ஃபர்தாவுக்கு வெளியே கொண்ட விளங்குது, தள்ளி கொண்டிக்கி, ஒட்டகத்திர திமில் சதை மாறிக்கி, புரடியில அப்படி குண்டா பிடிச்சி புரடியில வச்சு இழுத்து கட்டிக்கா விளங்குது. நஅூதுபில்லாஹ். இந்த கொண்டை சுவர்க்கம் போகாது. இந்த கொண்ட சுவர்க்கம் நீங்க ஃபர்தா உள்ளுக்கு இல்ல, எதுலுக்கு போட்டாலும் சரி, உங்களோட தலையை விட உங்களோட கொண்ட விளங்குதா வித்தியாசமா? இந்த கொண்ட கட்டினவங்க சுவர்க்கம் போகலாம். அப்ப பெண்மணிகள் அந்நிய ஆண்கள் உள்ள இடத்துக்கு போகணும்டா, அவங்களோட தலைமுடிய ஒன்றோ ஃபர்தா உள்ளுக்கு சும்மா அவுத்துடணும், அல்லது பின்னல் கொண்டல் போட்டு தொங்க விட்டுறணும். இதான் முறை. கொண்ட கட்டி ஃபர்தாவுக்கு வெளியே விளங்குற அளவுக்கு வச்ச இந்த கொண்ட சுவர்க்கம் போகா. லா யதுகுல்னல் ஜன்னா. இந்த பண்புள்ளவங்க எப்படி? ஆடை அணிந்தும் நிர்வாணிகள், அடுத்த ஆண்கள் பக்கம் சாயக்கூடிய நிலையில் உள்ளவர்கள், அடுத்தவர்களை தன் பக்கம் ஈர்த்தெழுக்கக்கூடியவர்கள், ஒட்டகம் திமில் சதையுடைய தலையில ஒட்டகத்தின் திமில் சதையை போன்று தலையுள்ளவர்கள். லா யதுகுல்னல் ஜன்னா. அவங்க சுவர்க்கம் நுழைய மாட்டாங்க. சுவர்க்கம் நுழைவது ஒரு பக்கம் இருக்கட்டும், வலா யஜிதுன ரீஹஹா. சுவனத்தின் வாடையை கூட நுகர மாட்டார்கள் என்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இப்ப அபாயா இஸ்லாமிய ஆடை, அந்த அபாயா உள்ளுக்கு யார கலாச்சாரம் வந்து பூந்திகி? இஸ்லாமிய கலாச்சாரத்தை தாண்டி மாற்று மத கலாச்சாரம் புகுந்திக்குதுண்டா. தாய்மார்களே, சகோதரிகளே, பெண் பிள்ளைகளை வளர்ப்பவர்களே, நாங்களும் இஸ்லாமிய கலாச்சாரத்தோடு வாழ்வோம். எங்களுடைய பிள்ளைகளுக்கும் இஸ்லாமிய கலாச்சாரத்தை கொடுப்போம். அதனூடாகத்தான் வெற்றி பெறலாம். திருமணம் பெண் அலங்கரிப்பு படலம், அப்படித்தானே? பொம்புளை பிள்ளைய அலங்கரிக்காம திருமணம் முடிச்சு கொடுக்கலதான், அழகா முடிச்சு கொடுக்கல, அலங்கரிச்சு முடிச்சு கொடுக்கலும். இஸ்லாமிய வரம்புள்ளுக்கு அலங்கரிக்கிறது பிரச்சனை இல்லையே. அன்றைக்கு ஒரு நாள் சந்தோஷம், மாப்பிள்ளையோட சேர போறா, சந்தோஷம், பிரச்சனை இல்லை. என்ன நடக்குது? திருமணம் முடித்து கொடுப்பதிலும் அலங்கரிப்பதிலும் ஏகப்பட்ட கலாச்சாரம். பாருங்க, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னதாக இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொன்னாங்க, லஅனல்லாஹுல் வாஷிமாதி வல் முஸ்தௌஷிமாதி வன் நாமிசாதி வல் முத்தனம்மிசாத் வல் முத்தஃபல்லிஜாதி லில் ஹுஸ்ன் அல் முகய்யிராதி ஹல்கில்லாஹ். அல்லாஹ் சபிக்கின்ற பெண்மணிகள் அல் வாஷிமாத், பச்சை குத்துற பெண்மணிகள், பச்சை குத்தி விடுகிற பெண்மணிகள். அல் வாசிலா வல் முஸ்தௌசிலா, பொய்முடி சேர்க்கிற பெண்மணிகள், சேர்த்து விடுகிற பெண்மணிகள், கண் புருவங்களை அழகுக்காக வடிக்கின்ற பெண்மணிகள், வல் முத்தஃபல்லிஜாத், பற்களுக்கு இடையில் அழகுக்காக இடைவெளியை ஏற்படுத்துகிற பெண்மணிகள், எல்லாத்தையும் சேர்த்து அல் முகய்யிராத்தி ஹல்கில்லாஹ், அல்லாஹ்வுடைய படைகோலத்தில் மாற்றத்தை ஏற்படுத்துகிற பெண்மணிகள்.
இன்றைக்கு என்ன நடக்குது? பச்சை குத்துறதுன்னா நாங்கள் இதுவரைக்கும் காணல எங்கட பெண் சமூகத்தில். ஆனால் பொம்பளை புள்ள கல்யாணம் முடிச்சு கொடுக்கணும், கொண்ட கொஞ்சம் ஜில் ஜில்லுண்டு ஈக்கோணுமே, அதுக்கு பொண்ணு உடுப்பாற்றார்கள் உள்ள பொய் கொண்டையெல்லாம் கொண்டு செருகித்தான் பெரிய கொண்டையா காட்டுற. நடக்குதா இல்லையா? அல்லாஹ்வுடைய தூதர் யாரை சபித்தார்களோ அந்த வேலையை செஞ்சுடுற பொண்ணுடுப்பாற்றவங்களும் சரி, யாருக்கு செஞ்சுடப்படுதோ அவங்களும் சரி, ரெண்டு பேரும் அல்லாஹ்வுடைய சாபத்துக்குரியவங்க. இன்றைக்கு இந்த கலாச்சாரம் எங்களுக்கு வந்து பூந்திக்கா இல்லையா? சாதாரண வாழ்க்கையிலையும் பொய்முடி சேர்க்காதீங்க, பொய்முடி சேர்க்காதீங்க. சேர்த்தா அல்லாஹ்வுடைய சாபம், சேர்த்து விட்டாலும் அல்லாஹ்வுடைய சாபம். கல்யாணம் முடிச்சு கொடுக்க போல பியூட்டி சலூனுக்கு போறாங்க. எதுக்கு? இந்த கண்புருவமெல்லாம் நூல் மாறி எடுக்கணுமா? யார கலாச்சாரம் இது? அல்லாஹ் சபிக்கிறான் என்று சொன்ன கலாச்சாரத்தை இஸ்லாமிய பெண்மணிகள் செஞ்சா மறுமையில வெற்றி பெறலாமா? தாய்மார்களே, சகோதரிகளே, கண்புருவம் கை வைக்க கூடாது. அதுல முடிய வலிக்கிறது, அழகுபடுத்துறது ஹராம். அல்லாஹ்வுடைய சாபத்தை கொண்டு வந்து சேர்க்கும். இது இன்றைக்கு பெண் அலங்கரிப்பு என்ற போர்வையில் தாராளமாக இஸ்லாமிய சமூகத்தில் நடக்குது. அல்லாஹ்வை பயந்துக்கங்க. அல் முகையிராத்தி லிஹல்கில், அந்த பற்களுக்கு இடையில் இடைவெளி ஏற்படுத்துறது கூடாது, ஹராம். அல்லாஹ்வுடைய சாபத்தையும் கோபத்தையும் ஏற்படுத்தும். பல்ல தேய்ச்சி தேய்ச்சி அரவம் வச்சு தேய்ப்பாங்க பல்ல. இன்னைக்கு மெஷின் எல்லாம் வந்து கூடாது. மருத்துவத்துக்கு செய்யலாம், பிரச்சனை இல்லை. சில பல்லுகளை பூச்சி திண்டா அதை அரிச்சு விட்டு என்ன செய்வாங்க, நல்ல பல்லு போடுவாங்க, பிரச்சனை இல்லை. அழகுக்காக பற்களுக்கு இடையில இடைவெளி ஏற்படுத்துறதுக்கு செய்யறது ஹராம். அல் முகையிராத்தி லிஹல்கில்லாஹ், அல்லாஹ்வுடைய படைகோலத்தில் மாற்றத்தை ஏற்படுத்துவது. பொய் நகம் போடுறாங்க, பொய் நகம் போடுறாங்க, அல்லாஹ்வுடைய சாபத்தை உண்டாக்கும். அடே, அல்லாஹ் படைச்சதை விடவா அழகு? பொய் நகம் ஒட்டி பொன் அலங்கரிக்கிறாங்க. நஊது பில்லாஹ். புள்ளகளுக்கு, பொம்பளை புள்ளகளுக்கு வாங்கி கொடுக்குற உம்மமார் அல்லாஹ்வுடைய சாபத்தை கொண்டு வந்து மகள்கிட்ட தலையில போடுறீங்க. ஏன் அல்லாஹ் படைச்ச அழகு போதாதா? கருப்பு புள்ள முகம் மட்டும் வெள்ளை ஆயிக்கி என்ன வாப்பான்னு பார்த்தா என்னமோ கிரீம் வந்தீங்க. பொண்ணு கூட்டிக்கொண்டு போகல, மழை பெஞ்சாதான் விளங்க மாட்டேன், இப்படி ஆயிக்கிண்டு. பவுடர் கிரீம் இயல்பு பிரச்சனை அல்ல. ஆனா நாங்க என்ன செய்யறோம்? இந்த கோலத்தையே வெள்ளையை கருப்பாக மாற்றுவது கூடாது. முடிக்கு என்ன செய்யறோம்? கருப்பு அல்லாஹ் படைச்சது. ஒரு சில டைய அடிச்சு முடி என்ன செய்யறது, கலரை மாத்துறது ஹராம். அல்லாஹ்வுடைய படை கோலத்துல மாற்றத்தை ஏற்படுத்துறது. முழுக்க வெள்ளையாவினா என்ன செய்யலாம்? அதுக்கு அனுமதி இருக்கிறது. கருப்பு அல்லாஹ் படைச்சது, அதை நீங்க டை போட்டு நிறம் மாத்துறது ஹராம். இந்த கண் இமை இருக்குது பாருங்க, இந்த இமைக்கு மேல ஒரு ஸ்டிக்கர் ஒட்டுறாங்க. என்ன அந்த சொல்லுவாங்க, இந்த பெண்களுக்கு கொஞ்சம் நீண்ட இமை இருந்தா அதுக்கு என்ன, கண்ணுக்கு இமை. நஊது பில்லாஹ். அல்லாஹ்வுடைய படைகோலத்துல மாற்றத்தை ஏற்படுத்துறது. அல்லாஹ்வை பயந்துக்கங்க. அல்லாஹ்வுடைய சாபத்தை கொண்டு வருகிற கலாச்சாரம், மேற்கத்திய கலாச்சாரம் எங்களை அறியாமல் எங்களுக்குள் வந்து புகுந்து விடுகிறது. அழகுன்ற போர்வையில் ஒரு நாள் சந்தோஷம் தானே, ஒரு நாள் மகிழ்ச்சி தானே என்று அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை குளிதோண்டி புதைக்கிற வேலையை செய்யாதீங்க. காலம் முழுக்க அபாயா ஃபர்தாவோட வாழ்ந்துட்டு கல்யாணம் முடிச்சு கொடுக்குறாண்டு ஒரு உடுப்பாற்றம் என்ன 50,000 60,000 கொடுத்து சல்லடை போட்டு உடுக்கணுமாம். சல்லடை எதுக்கு? முதல் பண்புல வரும் ஆடை அணிந்தும் நிர்வாணிகள். என்ன உடுத்திக்கிற உடுப்புக்கு ஓட்டையால உள்ளுக்குள்ள தோல் விளங்கக்கோல என்ன சும்மா அந்த சில டிசைன் லைட் போட்டிப்பாங்க, அது மாதிரி ஈக்கணுமா பொம்பளை புள்ள. யார கலாச்சாரம்? தாய்மார்களே, சகோதரிகளே, எங்களை சுவனத்துக்கு அழைத்து செல்லுகின்ற இஸ்லாமிய கலாச்சாரம் எங்களுக்கு போதுமானது. நரகத்துக்கு அழைத்து செல்லுகின்ற அனாச்சாரங்களும் கலாச்சார மோசடிகளும் எங்களுக்கு உகந்தது அல்ல என்ற பாடத்தை நானும் நீங்களும் மறந்து விடாமல் புரிந்து கொண்டு, குறிப்பாக நான் ஈமானிய பெண்களுக்கு சொல்கிறேன், திருமண மஜ்லிஸுகளை இஸ்லாமியமயப்படுத்துங்க. திருமண மஜ்லிஸுகளை இஸ்லாமியமயப்படுத்துங்க. என்ன நடக்குது? எங்கட பொம்புளைகளுக்கு தான் சரி ஆசைன்னா, மகள் கல்யாணம் முடிக்கிறா, குடும்பமா நின்று போட்டோ எடுக்கணும். குடும்பமா நின்று போட்டோ என்ன, மகளுக்கு பக்கத்துல மருமகண்ட குடும்பத்தில் உள்ள ஆண்கள் எல்லாம் வச்சு, மாமா மட்டும்தான் மகரம். மாமாட நானா, தம்பி, மாமாட மருமகன்,
எல்லாரும் மகளுக்கு பக்கத்துல நின்று போட்டோ. எங்கட உமாக்கு சரி சந்தோஷம், மாஷா அல்லாஹ். அதுல வேற மாஷா அல்லாஹ். அந்த போட்டோவை காலம் முழுக்க பார்த்து பார்த்து ஏண்ட புள்ளைட கல்யாணம், ஏண்ட நரகத்துக்கு கொண்டு போற கலாச்சாரம். பொம்பளை பிள்ளைக்கு பக்கத்துல அந்நிய ஆண்களை வச்சு போட்டோ எடுக்கிறது. இங்கால மகனை வச்சு மகனுக்கு பக்கத்துல குடும்பத்தில் உள்ள பொம்பளை புள்ளைகள் எல்லாம் நிக்குது. யார்? மனைவியிட குடும்பத்து மாமி மகரம். சரி, மாமியிட தாத்தா தங்கச்செல்லாம் மகரமா? அவங்களோட புள்ள குட்டி மாமிக்குள்ள அடுத்த பொம்பளை புள்ளவள் மகரமா? என்ன கலாச்சாரம்? யார கலாச்சாரம் இது? யூனிவர்சிட்டிக்கு போனா கலாச்சாரம் என்ன? பட்டம் எடுக்கும் பொழுது ஆம்புலகள் எல்லாம் ஒரு லைன்லையும் பொம்புலகள் எல்லாம் வேறையாவும் போட்டோ எடுத்தா சரி வராதாம். அதுக்கு என்ன செய்யணும்? ஒரு ஆம்புல ஒரு பொம்புல, ஒரு பொம்புல ஒரு ஆம்புல, இப்படி இந்த எடுத்தா தான். இந்த கலாச்சாரத்தை தானே கொண்டு இஸ்லாமிய கலாச்சார போர்வையில செய்யறோம் நாங்க. அல்லாஹ்வை பயந்து கொள்ளக்கூடாதா? அடே உங்களோட மகன் உங்களோட மகளோட கல்யாணம் நடக்குது, ஊர் உலகத்தில் உள்ளவனெல்லாம் வந்து போட்டோ எடுக்கிறான். மாஷா அல்லாஹ், ஏண்ட மகண்ட கல்யாணத்துக்கு ஊர்ல உள்ள எல்லா கூட்டாளிமாரும் வந்து போட்டோ அடிச்சானுங்களே. யார? உங்களோட மகனையா? யார? உங்களோட மருமகளை. கேவலம் ஊர்ல உள்ள இளைஞர்கள் எல்லாம் வந்து உங்களோட மகளை போட்டோ அடிக்கிற அளவுக்கு இஸ்லாமிய திருமணம் நடத்துறீங்களா? எங்கட மகண்ட கிளாஸ் புள்ளகள் எல்லாம் வந்தே, யாரு? பொம்பளை புள்ளகள், குமரு புள்ளகள் எல்லாம் வந்து யாரோட போட்டோ எடுத்தாம்? உங்களோட மகனோட போட்டோ எடுத்தாம். ஈமானிய தாய் சந்தோஷப்படுகிறாள். எதை வைத்து? நரகத்துக்கு அழைத்து செல்லுகின்ற மாற்று மத கலாச்சாரத்தை வைத்து. இப்படி கலாச்சார சீரழிவுகள் தாராளமாக நடக்கிறது என்றால், தாய்மார்களே, சகோதரிகளே, நாங்கள் முஸ்லீம்கள், எங்கட மார்க்கம் பரிபூரணத்துவமான மார்க்கம் இஸ்லாம். இஸ்லாம் பெண்களுக்கு வாழ்க்கை கொடுத்த மார்க்கம், பெண்களுடைய கற்பையும் ஒழுக்கத்தையும் பாதுகாத்த மார்க்கம் இஸ்லாம். இந்த இஸ்லாத்துக்குள் இருந்து கொண்டு மாற்று மத கலாச்சாரங்களை எல்லாம் பின்பற்றி நாங்கள் சீரழிந்து போய்விடக்கூடாது, நாசமாகிவிடக்கூடாது என்பதை புரிந்து கொண்டு இஸ்லாமிய கலாச்சாரம் என்ன, இஸ்லாமிய வழிகாட்டல் என்ன, இஸ்லாமிய பண்பாடுகள் என்னன்றதை படித்து எங்களோட வாழ்க்கையில் நாங்கள் நடைமுறைப்படுத்துவோம். எங்களோட வீட்டுள்ளுக்கு வளர்ந்து வரக்கூடிய இஸ்லாமிய பெண் பிள்ளைகளுக்கு அழகாக படித்து கொடுப்போம். அதனூடாக ஒரு இஸ்லாமிய குடும்பத்தை உருவாக்கி இஸ்லாமிய சமூகத்தை கட்டி காத்து மறுமை வெற்றிக்கு அழைத்து செல்கிற ஒரு இஸ்லாமிய குடும்பமாக மாற நாங்கள் முயற்சி செய்ய வேண்டும். இன்னும் பல விடயங்கள் இருந்தாலும் குறிப்பிட்ட நேரத்தில் சொல்ல முடிந்ததை சொல்லியிருக்கிறோம். இன்னும் பல விடயங்கள் இருக்குது. எங்களுக்குள் புகுந்திருக்கின்ற கலாச்சார சீரழிவுகள், அவைகளை விளங்கி அனைத்திலிருந்தும் ஒதுங்கி வாழ முயற்சி செய்வோம். வல்லவன் ரஹ்மான் எங்கள் அனைவருக்கும் அதற்கு துணை புரிய வேண்டும். வஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக். கேள்வியா? கேளுங்கோ. என்ன கேட்குறாங்கண்டா, அபாயா தைக்கிறவங்க, அதுக்கு டிசைன் போடுறவங்க, இப்போ உடுக்கிறது கூடாதுண்டா போட்டு கொடுக்குறதும் கூடாதாண்டா பிரச்சனையே இல்லை. போட்டு கொடுக்கறது பிரச்சனை அல்ல, நீங்கள் எங்கே உடுக்குறீங்கன்றதை வச்சு தான் பிரச்சனை இருக்குது. என்றால் இஸ்லாம் பெண்களுக்கு அழகா உடுக்கவே வானம்னு சொல்லலை. மஹரமியத்தான உறவுகளுக்கு முன்னால, கணவனுக்கு முன்னால எவ்வளவும் அழகா உடுக்கலாம், பெண்களுக்கு மத்தியில எவ்வளவும் அழகா உடுக்கலாம். அதை அந்நிய ஆண்கள் இருக்கிற இடத்துக்கு உடுத்து கொண்டு வாரது தான் பிரச்சனை. அப்படி பார்த்தா தான் உள்ளாட ஒன்றும் தெக்கேலாண்டு வந்துருமே. ஏன் ஒரு கூட்டம் அதை ரோட்டில் போட்டு கொண்டு போகுதே, அதுக்கு நாங்கள் குற்றவாளியா? இல்லை, அதை போட்டு கொண்டு வரவங்க குற்றவாளி. விளங்கிச்சா உங்களுக்கு? எனவே ஒரு அபாயால எவ்வளவும் டிசைன் பண்ணி கொடுக்கலாம். குறைஞ்சது எங்களுக்கு தெரிஞ்ச புள்ளைகள்டா சொல்லி கொடுப்போம். புள்ள இதை அந்நிய ஆண்களுக்கு முன்னால் உடுத்து கொண்டு போய் நீங்கள் நரகம் போயிடாதீங்க, உங்களோட இஸ்லாமிய வரம்புள்ளுக்கு இந்த ஆடை அணிஞ்சிக்கணும், தாராளம் டிசைன் போட்டு கொடுக்கலாம். உடுக்கிறவங்க எந்த இடத்துல உடுக்குறாங்கன்றதை வச்சு தான் குற்றம் பிடிக்கப்படுவாங்க. தைச்சி கொடுக்குறவங்களுக்கு என்ன இல்லை, குற்றம் இல்லை. இதுதான் அடிப்படை. வேற என்னமாலும் கேள்விகள் இருக்கா? ஹை முடிச்சுக்கொள்ளவா?
خير. سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت يا رب.
போல இருக்கு.